பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிறேன்னு சொல்றவங்க எல்லாம் ஆமேன்னு டைப் பண்ணுங்க பார்ப்போம். இல்லாட்டி உங்களுடைய ஹார்ட் அல்லது உங்களுடைய கரங்கள் தட்டுற அந்த இமோஜஸ் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நீங்க எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். ரொம்ப சந்தோஷம். நேற்று நாள் எத்தனை பேர் நீங்க ஜாயின் பண்ணியிருந்தீங்க. நிறைய சாட்சிகள் எங்களுக்கு வந்து கொண்டே இருக்கிறது. உங்களுக்கு எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் மாறாதது. அவர் இன்றும் உங்களை நேசிக்கிறார். ஆமேன், ஆமேன். எஸ். உங்க பக்கத்துல உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, நீ விசேஷமானவள், நீ விசேஷமானவன். சொல்லுங்க, சரி சொல்லுங்க. உங்க ஹஸ்பண்டா இருக்கட்டும், உங்க வைஃபா இருக்கட்டும், உங்க அம்மாவா இருக்கட்டும், உங்க அப்பாவா இருக்கட்டும், உங்க அண்ணாவா இருக்கட்டும், யாரா இருந்தாலும், தம்பி தங்கச்சி யாரா இருந்தாலும் சொல்லுங்க, நீங்க விசேஷமானவர்கள். ஆமேன், ஆமேன். ஒரு புதிய மாதத்துக்குள்ளாய் நாங்கள் கடந்து செல்ல போகிறோம். இந்த 6 மாதங்கள் முழுவதுமாக கர்த்தர் உங்களையும் என்னையும் கண்ணின்மணி போல பாதுகாத்தார். எத்தனையோ காரியங்களை நம்ம அப்படியே அடுக்கிக்கிட்டே போகலாம். ஆமாவா இல்லையா? எத்தனையோ காரியங்கள், இந்த தலையே போற மாதிரி இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் அவருடைய கரத்தினால உங்களை தூக்கி எடுத்திருக்கிறாரு. தூக்கி எடுத்தது மாத்திரமல்ல, இன்றைக்கு உங்களை நிலைநிறுத்தி இருக்கிறாரு. ஆகவே இந்த 7வது மாதத்துக்குள்ளாக நம்ம கடந்து செல்ல போறதுக்கு முன்பதாக எத்தனை பேர் பட்டயத்தை கொண்டு வந்திருக்கிறீங்க? பட்டயம், பட்டயம், இதுதான் பட்டயம். கொண்டு வந்திருக்கிறீங்களா? அந்த பட்டயத்துல எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பகுதி, அந்த ரொம்ப கூர்மையாக்கப்பட்ட ஒரு பகுதி இந்த பட்டயத்துக்குள்ளுக்கு இருக்கு. அது என்ன தெரியுமா? சங்கீதம் 51ஆம் அதிகாரம். திருப்பிக் கொள்றீங்களா எல்லாரும்? ஓகே. பிள்ளைங்க இருந்தீங்கன்னா அம்மாமாருக்கு, மற்றவங்களுக்கு தெரியாதவங்களுக்கு நீங்க திருப்பி கொடுங்க பார்ப்போம். சங்கீதம் 51ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை நாங்கள் வாசிக்க போகிறோம். நாங்க தியானிக்க போகிறோம். அதை தியானித்து அப்படியே நாங்கள் ஆராதனைக்குள்ளாய் கடந்து செல்ல போகிறோம். எங்களுடைய இந்த 6 மாதங்கள் முழுவதுமாக எத்தனையோ காரியங்கள்ல நாங்க ஈடுபட்டிருக்கலாம். குறைகள், நிறைகள், மற்றது எங்களுடைய எல்லா பாவங்கள் எல்லாம், எவ்வளவு காரியங்கள் இருக்கு, எங்க மைண்ட்ல இருக்குது, இருதயத்துல இருக்குது. இது எல்லாவற்றையும் அப்படியே நீங்க உங்க மைண்டுக்கு அப்படியே கொண்டுட்டு வாங்க, ஒருமுகப்படுத்துங்க. அப்படியே மற்ற எல்லா காரியங்களையும் அப்படியே நீங்க ஒரு பக்கம் ஓரத்துல வச்சிருங்க. சமைக்கணும், இப்ப ஹஸ்பண்ட் வந்துருவாரு, டைமை பார்க்காதீங்க. இருக்க போற இந்த கொஞ்ச நேரத்தை ஆண்டவருக்கு நாங்க ஒப்பு கொடுக்க போகிறோம். சரியா? இப்போ சங்கீதம் 51ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள் நான் வாசிக்கிறேன். அந்த வசனங்களை நீங்க அப்படியே உங்களோட மைண்டுக்கு எடுங்க, உங்களுடைய மூளை பகுதிக்கு எடுத்து கவனமாக ஆண்டவரோடு நீங்க பேசி இந்த வார்த்தையில சொல்லி இருக்கிற பிரகாரமாக அதை நீங்க செய்யணும்னு சொல்லி ஏசப்பா விரும்புகிறார். ஒரு சில நேரம் நீங்க இங்க கிறிஸ்தவர்கள் அல்லாத சகோதர சகோதரிகள் இருப்பீங்க. ஆண்டவர் ஏசப்பா உங்ககிட்டயும் எனக்கிட்டையும் என்ன தெரியுமா எதிர்பார்க்கிறார்? பொண்ணோ பொருளோ வேற எதுவுமே இல்லைங்க. ஏசப்பா உங்க இருதயத்தை தான் அவர் கேட்கிறார். உன் உள்ளத்தை எனக்கு தருவாயா? ஏன்னா அவர் உங்களோடு சேர்ந்து வாழணும்னு சொல்லி ஏசப்பா பிரியப்படுகிறார். அந்த சகோதரனே சகோதரியே, இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். பயபக்தியாய் தயவு செய்து நீங்க அதை தியானிக்கணும். பாத்சேபாளிடத்தில் தாவீது பாவத்திற்குட்பட்ட பின்பு நாத்தான் தீர்க்கதரிசி அவனிடத்தில் அவன் பாவத்தை உணர்த்தின போது பாடி ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். 1ஆம் வசனம். தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். தாவீதுக்காரன் யாரு? சங்கீதக்காரன். ஆண்டவரிடத்துல ஜபிக்கிறான், மன்றாடுறான். என்ன மன்னிங்க, என் மீறுதல்கள்
நீங்க என்னை சுத்திகரியும் என்று சொல்லுகிறார். 2ஆம் வசனம், என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமற என்னை சுத்திகரியும் என்று சொல்லுகிறான். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன். தெரியும், நமக்கு தெரியும் நம்ம செஞ்ச எல்லா அக்கிரமங்கள், ஆண்டவருக்கு பிரியமில்லாத எல்லா காரியங்களும் நமக்கு தெரியும். அததான் அந்த சங்கீதக்காரனும் சொல்லுகிறான். என் பாவம் எப்பொழுதும் ஒருவேளை இன்னைக்கு நீங்க இந்த கூட்டத்துல வந்து நிக்கிறீங்க, எத்தனையோ போராட்டங்கள், பிரச்சனைகள், வேதனைகள், சூழ்நிலைகள் மத்தியில இருக்கலாம். சில நேரம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்க வியாதியா இருக்கட்டும், வீட்டுல இருக்கிற ஒரு இக்கட்டான சிச்சுவேஷனா இருக்கட்டும், சூழ்நிலையா இருக்கட்டும், இதுக்கு எல்லாத்துக்கும் சில நேரம் நாமளே காரணமா இருப்போம். பிரச்சனை நம்ம கிட்டதான் இருக்கும். ஆனா நம்ம என்ன தெரியுமா செய்வோம்? எல்லா இடமும் போய் தேடிக்கிட்டு இருப்போம். அந்த பிரச்சனைக்கு விமோச்சனம், ஒரு விடுதலை கிடைக்காதான்னு சொல்லி உலகமெல்லாம் நம்ம போய் தேடிட்டு இருப்போம். ஆனா பிரச்சனை எங்க தெரியுமாங்க இருக்கு? நமக்குள்ளதான் இருக்கு. பாருங்க, அழகா இந்த தாவீதுக்காரன் ஆண்டவரிடத்துல போயிட்டு அறிக்கை பண்ணுகிறார், ஜெபிக்கிறான். என்ன மன்னிங்க, எனக்கு தெரியும் நான் பாவம் பண்ணிருக்கிறேன், தப்பு பண்ணிருக்கிறேன்னு எனக்கு தெரியும், என்ன மன்னிங்கன்னு சொல்லி ஆண்டோட சமூகத்துல கேட்கிறான். இப்பொழுதும் இருக்கிற இடங்கள் எல்லாரும் எழுமி நின்று கண்களை மூடுறீங்களா? கண்களை மூடி உங்களுடைய கரங்களை அப்படியே ஏசப்பாவுக்கு நேராக உயர்த்தி கொள்ளுங்க. நான் நேற்றைய தினம் சொன்னேன் இல்லையா, இங்க 2 கரங்களையும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எதுக்கு தெரியுமா? இயேசு சுவாமி, அந்த தெய்வம் எதுக்கு தெரியுமா கொடுத்திருக்கிறாரு? அவரை மகிமை செலுத்தும்படி, அவருக்கு கனம் செலுத்தும்படியாக தான் இந்த 2 கரங்களையும் கொடுத்திருக்கிறார். ஆகவே நீங்க அவர் மேல நல்ல ஒரு மரியாதை வச்சிருக்கிறீங்க, அன்பு வச்சிருக்கிறீங்கன்னு சொன்னா தயவு செய்து உங்க கண்களை நீங்க மூடிக்கொள்ளுங்க. யாரும் நீங்க அங்கங்க வேடிக்கை பார்க்காதீங்க, என்னைய கூட பார்க்காதீங்க. ஆராதனை செய்கிறது நான் தான். ஆனா அந்த சத்தம் உங்க காதுகள் கேட்கணும். அதே போல நீங்களும் ஏச அப்பாவும் ஆராதனை செய்யணும். இதுதான் ஆராதனை. நீங்க பாடுறத, நீங்க சொல்றத அவர் கேட்பாரு. அவர் கேட்டு அவர் மறுபடியும் உங்களோடு பேசுவாரு. இதுதாங்க ஆராதனை. ஆக இப்ப எல்லாரும் கண்களை மூடுறீங்களா? கண்களை மூடி இந்த 6 மாதங்களும் நாங்க செய்த எல்லா தவறுகளை நாங்கள் உணர்ந்து அப்பாவிடத்துல மன்னிப்பு கேட்க போறோம். ஏன்னா அவர் இந்த அண்ட சராசரங்களையும் படைத்தவர். எனக்கு வேதத்துல ரொம்ப பிடிச்ச ஒரே ஒரு வசனம் என்ன தெரியுமா? அவர் அசுத்தத்தை காணாத சுத்த கண்ணரா. எந்த ஒரு அசுத்தமும், எந்த ஒரு பாவமும் செய்யாத ஒரே ஒரு தெய்வம் அவர். நான் என்னுடைய மார்த்தட்டி நான் சொல்லலாம், என் தெய்வம் அவர்தான் இயேசு கிறிஸ்து. அவர்தான் இயேசு கிறிஸ்து. எந்த ஒரு பாவமும் செய்யாதவர். உங்களுக்காக, எனக்காக நிர்வாணமாய் சிலுவையிலே தொங்கினாரே, நிர்வாணமாய் சிலுவையிலே தொங்கினாரே. அப்பேற்பட்ட தெய்வத்தை நாங்கள் போற்றி நாங்கள் பாட போகிறோம். நாங்கள் போற்றி அவரை துதிக்க போகிறோம். சொல்லுங்க, என்னை கழுவுங்க ஆண்டவரே, என் குறைகளை நீங்க கழுவுங்கப்பா. அந்த தாவீதுக்காரனே எவ்வளவு அழகா அவருடைய வெட்கத்தை விட்டு அவர் மன்னிப்பு கேட்டார் இல்லையா? என்னவா இருந்தாலும் பரவாயில்ல, பிறருக்கு விரோதமாய் பேசினதா இருக்கட்டும், அவங்கள ஹர்ட் பண்ண காரியங்களா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் பரவாயில்ல. பாவம்னு சொன்னா நீங்க நினைக்கிறீங்களா? கொலை, வேசித்தனம், விபச்சாரம், இது மட்டும்தான் நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? நோ. ஆண்டவருக்கு விரோதமாய் நாங்க வேதம் வாசிக்காமல் இருக்கிறது ஒரு பாவம், ஜெபிக்காம இருக்கிறது ஒரு பாவம். மன்னிப்பு கேளுங்க ஆண்டவர்கிட்ட. காணாமல் போன மகனை போல ஆண்டவர் விட்டு தூர போயிருக்கிறீங்களா? ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேளுங்க. இன்னைக்கு நீங்க மனம் திரும்புங்க. ஆண்டவரிடத்துல நீங்க மன்னிப்பு கேளுங்க. என் குறைகளை போக்குகிறவரே, என்னை கழுவுங்கப்பா. எத்தனை பேர் நீங்க கேட்க போறீங்க? குறைகளை போக்கும் நீரே வந்து
எங்களுடைய குறைகளை நீங்க போக்குங்கப்பா. ஆம் சுவாமி. சொல்றீங்களா? குறைவுகளை போக்கும், குறைகளை போக்கும் நிறைவும் சிறகு நிழலாய், சிறகின் நிழலாய் கூட வரும் எங்கள் மகிமையின் தேவனும் நீர். சிறகின் நிழலாய், சிறகின் நிழலாய் கூட வரும் எங்கள் மகிமையின் தேவனும் நீர். மறுபடியும் சொல்லுவோமா? குறைகளை போக்கும் நிறைவும் நீர் எங்கள் ஜீவன் நீர். சொல்லுங்க ஏசப்பா, என்னுடைய குறைகளை போக்குங்கப்பா. நீங்க கழுவுங்க சுவாமி, என்னை நீங்க சுத்திகரிங்க. அந்த தாவீதுக்காரன் சொன்னது போல என் குறைவுகளை நீங்க கழுவுங்க ஆண்டவரே. என்னை சுத்திகரிங்கப்பா. உங்க சிலுவை நிழலுக்குள்ளாக என்னை மறைத்துக் கொள்ளுங்கப்பா. உங்க சிறகு நிழலுக்குள்ளாக என்னை மறைத்துக் கொள்ளுங்கப்பா. ஆம் சுவாமி, ஆமப்பா. சிறகின் நிழலாய் கூட வரும் எங்கள் மகிமையின் மேகம் நீர். ஆமாண்டவரே, அப்பா உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீங்க எங்களோடு கூட வருகிறவர் ஆண்டவரே. எங்களை நாள்தோறும் நடத்துகிறவரே அப்பா. நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நன்றி சுவாமி. அப்பா உங்களுக்கு நன்றி. நீங்க அப்பா நிகரே இல்லாத தகப்பனா இருக்கிறீங்களே. ஆமாண்டவரே, கூட வரும் எங்கள் மகிமை மேகம் நீர். நிகரே இல்லா தேவன் நீர், இணையில்லாத இனிமையும் நீர். அவர் எந்த ஒரு தெய்வத்துக்கும் ஈடு இல்லாத தெய்வமாயிருக்கிறார். அவர்கிட்ட நீங்க போங்க, அவர்கிட்ட உங்களுக்கு இரக்கம் இருக்குங்க. அவர்கிட்ட நீங்க ஓடுங்க, அவர்கிட்ட தயவு இருக்கு. அவர் உங்களை ஆதரிக்கிறவர், அவர் உங்களை அரவணைக்கிறவர். ஆமென். உங்களுக்காக அவர் பிதாவின் வலது பாரிசத்திலே பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறாரே. ஆமாப்பா. எல்லா தேவன் நீர், இணையில்லாத இனிமை நீர். இரக்கம் செய்யும் தகப்பன் நீர், இரக்கத்தில் ஐஸ்வர்ய நீர். நிகரே நிகரே எல்லா தேவன் நீர், இணையில்லாத இனிமையும் நீர். அவருக்கு ஈடே இல்லையே. அவரிடத்துல நிறைய தயவு இருக்குங்க, அவரிடத்துல நிறைய இரக்கம் இருக்கு. அன்பு சகோதரி, அன்பு மகனே, அன்பு மகளே, அவரிடத்துல நீங்க ஓடி வாங்க, நீங்க ஓடி வாங்க. எத்தனையோ காரியங்களை நாங்கள் செய்து அவருடைய மனதை நாங்கள் நோக்கடித்திருக்கிறோமே. இன்னைக்கு நீங்க ஓடி வாங்க, அவருக்கு நேராக நீங்க ஓடி வாங்க. அப்பா நீங்க தான்ப்பா, நீங்க தான்ப்பா. நாங்க உங்களை தான்ப்பா துதிக்கிறோம் அப்பா. உங்களை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். சிறகின்
அவங்களை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. எங்களை அப்பா இதுவரை நாங்கள் விலகாதபடி ஒரு நிழலை போல எங்களோடு கூட வந்தீங்களே சுவாமி. உங்களை நாங்கள் உயர்த்துகிறோம்ப்பா. எத்தனை பேர் நீங்க சொல்லுவீங்க? எஸ் அப்பா, நான் உங்களை உயர்த்துகிறேன். எத்தனை பேர் நீங்க சொல்லுவீங்க? ஆமாண்டவரே, ஆமாப்பா. நன்றி சுவாமி. 1000 நாவுகள் போதாதுப்பா. எங்களுடைய ஆயுசு நாட்கள் கூட போதாதுப்பா. உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்ல. நன்றி நன்றி அப்பா, நன்றி அப்பா. சொல்லுங்க, நீங்க நன்றின்னு சொல்லுங்களே. எத்தனையோ தவறுகள் செய்த போதிலும் அவரை எங்களை கண்டிக்காமல் எங்களை மன்னித்து எங்களை அரவணைத்துக் கொண்டாரு. நாங்கள் நன்றி சொல்லுவோமா? நாங்கள் நன்றி சொல்லுவோமா? நாங்கள் நன்றி சொல்லுவோமா? நன்றி சொல்லுவீங்களா? நன்றி சொல்லுவீங்களா? அப்பா அப்பா, உங்களுக்கு நாங்க எப்படிப்பா நன்றி சொல்றது? உங்களுக்கு நாங்க எப்படிப்பா நன்றி சொல்றது? 1000 தலைமுறைக்கு நீங்க இரக்கம் பாராட்டுகிறீங்களே ஆண்டவரே. அப்பா, உங்களுக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா, நன்றி அப்பா. அந்த காணாமல் போன மகனை போல இன்றைக்கு நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அப்பாவுடைய அன்பை விட்டு, ஏசு அப்பாவை விட்டு தூர போயிருக்கிறோமா? மகனே, மகளே, மனம் திரும்பி அவரிடத்திலே நீங்க ஓடி வாங்க. அவரிடத்திலே நீங்க ஓடி வாங்க. உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தை, சந்தோஷத்தை அவரிடத்தில் நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். அவரை போற்றி நீங்க பாடுங்க. அப்பா அப்பா, we worship you, we worship you. Retorobo shekeri antralarama. அப்பா, 1000 தலைமுறைக்கு நீங்க இரக்கம் பாராட்டுறீங்களே அப்பா. உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உங்களை போல எங்களை நேசிக்கிற பூமியில் ஒருவர் உள்ளப்பா. உங்களை போல எங்களை நேசிக்க ஒருவரும் இல்லப்பா. Yes Lord. அருமையான சகோதரனே, சகோதரியே, ஓடி வாங்க அவருடைய சமூகத்துக்கு. அவரிடத்திலே மன்னிப்பு உண்டு, அவரிடத்திலே இரக்கம் உண்டு. அவரிடத்திலே நீங்க கெஞ்சுங்க, இரக்கத்துக்காக அவரிடத்திலே கெஞ்சுங்க, மன்னிப்பு கேளுங்க. அந்த காணாமல் போன மகன் தூரத்திலே வருவதை அப்பா பார்த்தார். அதே போல இயேசு அப்பா இன்றைக்கு உங்களை தூர நின்று பார்த்து கொண்டிருக்கிறார். என்னுடைய மகன், என்னுடைய மகள் எப்பொழுது என்னை நோக்கி வருவாள் என்று பார்த்து கொண்டிருக்கிறார். மறுபடியும் நீங்க திரும்புங்க, மறுபடியும் நீங்க அப்பா பக்கம் திரும்புங்க. கர்த்தருக்கு நீ தேவை, கர்த்தருக்கு நீ தேவை. Surrender your life, surrender your life. உன்னை நீ அர்ப்பணி கர்த்தருடத்துக்குள்ளாக. டாடி, டாடி, அப்பா, அர்ப்பணிக்கப்படுகிற ஒவ்வொரு பாத்திரங்களையும் நீங்க நிரப்புங்கப்பா, நிரப்புங்க சுவாமி. நீங்க நிரப்புங்கப்பா. ஜீவாப்பம், ஜீவாப்பம் ஆண்டவரே நீங்க அப்பா. நீங்க தான் அந்த பூரணமான செய்வார். எந்த
ஒரு குறையும் உங்களிடத்துல பார்க்க முடியாதுப்பா. எந்த ஒரு குறையும் உங்ககிட்ட நாங்க பாயிண்ட் பண்ண முடியாதுப்பா. நீங்க பூரணமான தெய்வமா இருக்கிறீங்களே. உங்களை பார்த்து எங்களால குற்றம் சாட்ட முடியாதுப்பா. எங்களை மன்னிங்கப்பா. உங்களை விட்டு தூரம் போன நாட்களுக்காக எங்களை மன்னிங்க. உங்களை விட்டு தூரம் போன நாட்களுக்காக எங்களை மன்னிங்கப்பா. ஒவ்வொருவரையும் நீங்க மன்னிங்க. இன்றைய நாள் இந்த புதிய மாதம் ஆண்டவரே இவங்களுக்கு ஒரு மறுமலர்ச்சியின் மாதமாயிருக்கட்டும்பா. இந்த 7 மாதம் ஆண்டவரே, இந்த 7வது மாதம், இந்த மாதம் இவர்களுக்கு ஒரு பிளஸ்ஸிங்கான மாதமாக இருக்கட்டும். ஒரு பரிபூர்ணமான மாதமாக இருக்கட்டும். ஆண்டவர் என்னோடு பேசினார் என்று சத்தத்தை கேட்ட மாதமாக இருக்கட்டும். அப்பா, உங்க நிழல அவங்க பார்க்கட்டும் ஆண்டவரே. நீங்க கூடவே வர்றீங்கன்றத அவங்க உணர் திரும்பி வா, திரும்பி வா, திரும்பி வா என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை அழைத்தது நான் அல்லவா என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை அழைத்தது நான் அல்லவா என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை நீ அர்ப்பணி, உன்னை நீ அர்ப்பணி. அர்ப்பணிக்கப்பட்ட பாத்திரங்களை கர்த்தர் இந்த நாட்களில் தேடிக்கொண்டிருக்கிறாரு. கர்த்தர் அர்ப்பணிக்கப்பட்ட பாத்திரங்களை இந்த நாட்களிலே தேடிக்கொண்டிருக்கிறார். ஆராதனை நீங்க நினைக்கலாம் ஒரு ஆர்ப்பாட்டமான ஆராதனையா இல்லையே என்று சொல்லி. ஆண்டவர் விரும்புகிற ஒரு ஆராதனை என்ன தெரியுமா? அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு ஆராதனை, அர்ப்பணிப்புள்ள ஒரு ஆராதனை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். உன்னை நீ அர்ப்பணி. உன் இருதயத்தை அவருடைய பாதத்துக்குள்ளாய் நீ இறக்கி வை. எஸ், அவர் உனக்கு இரக்கம் செய்வார். அவர் உன் மேல் மனதுருகுவார். அவர் உன் மேல் மனதுருகுவார். உங்கள் மேல் அவர் மனதுருகுவார். அவர் அவருடைய கரத்தை நீட்டி உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். நன்றி அப்பா. இரண்டு கரங்களை உயர்த்தி சொல்றீங்களா? நிகரே இல்லாதவர். ஆமப்பா. சொல்லுங்க, நிகரே இல்லாத தெய்வம். அவரை பார்த்து கண்ணீரோடு சொல்லுவீங்களா? இரக்கம் செய்யும் தகப்பன் நீ, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் நீ. அப்பா, அப்பா, உங்களை போல எங்களை நேசிக்க, எங்களை அரவணைக்க ஒருவருமே இல்லப்பா, ஒருவருமே இல்லப்பா. அந்த விபச்சார ஸ்திரிய கையும் மையமா பிடிச்சாங்களே, கையும் மையமா பிடிச்சாங்க. விரட்டிக்கிட்டு போறாங்க கல்ல எடுத்துக்கிட்டு. ஏசப்பா என்ன சொன்னாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியுங்க. இந்த இடத்துல பாவம் செய்யாத யாராவது இருந்தீங்கன்னா நீ அவன் மேல முதல்ல நீ கல்லை எறின்னு சொன்னாரு. எல்லாரும் கல்ல போட்டுட்டு போயிட்டாங்க. இந்த ஹார்ட் ஆட்டிடியூட் உங்களுக்கு எனக்கு இன்னைக்கு இருக்குதுங்களா? அந்த அப்பாவுடைய இருதயத்தை பாருங்களேன். அதே போலதான் உங்களே என்னையோ அவர் நேசிக்கிறார், உங்களை என்னை மன்னிக்கிறார். நீங்க கூடி குறுகி போயிருக்கிறீங்களா? என்ன மன்னிப்பாரான்னு சொல்லி நீங்க கூடி குறுகி போய் நிக்கிறீங்களா? 100% கேரண்டி அவர் உங்களை மன்னிக்க வல்லமை உடையவர்.
அவர் உங்களை நேசிக்கிறார். அவர் உன்னை நேசிக்கிறார். அவர் உன்னை நேசிக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? நீங்க அவருடைய ராஜ்யத்துக்கு தேவை. உன்னை கொண்டு ஒரு காரியம் செய்ய இருக்கு. அதுக்காக தான் தேடி 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 உன் பின்னாடியே வந்து கொண்டிருக்கிறார். பிளீஸ் சரண்டர் யுவர் லைஃப். தயவு செய்து உங்க வாழ்க்கையை நீங்க அவரிடத்துல நீங்க ஒப்பு கொடுங்க. அர்ப்பணிங்க, அர்ப்பணிங்க. அவர் உங்களை சுற்றி 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 வந்து கொண்டே இருக்கிறாருங்க. எப்பேற்பட்ட ஒரு தகப்பன், எப்பேற்பட்ட ஒரு தகப்பன். அப்பா அப்பா அப்பா, எத்தனை பேர் நீங்க வாய் விட்டவர் அப்பான்னு கூப்பிடுறீங்க. உண்மையாய் 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 எத்தனை பேருக்கு நீங்க ஓப்பன் அவர் அப்பான்னு சொல்ல முடியும்? இப்போ என்னால உணர முடியுது அந்த தகப்பனுடைய இருதயம் ஒவ்வொருவரையும் கொண்டிருக்கிறது. அவருடைய அந்த இருதய பாரம் அநேகரை கர்த்தர் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். அவர் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். அந்த தகப்பனுடைய இருதய பாரம், அந்த பாசம், அந்த பாசத்துக்காய் துடிக்கிற ஒவ்வொருடைய இருதயங்களை கர்த்தர் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். அவர் நிகரே இல்லாத தெய்வம். அவர் நிகரே இல்லாத தெய்வம். நல்ல தகப்பனப்பா சொல்றீங்களா? நீங்க நிகரே இல்லாத தெய்வம் ஆண்டவரே. நல்ல தகப்பனப்பா. அவர் ஒரு நல்ல தகப்பன். அருமையானவர்களே, நீங்க பேசுங்க அப்பா கிட்ட. நீங்க பேசுங்க, நீங்க பேசுங்க அப்பா கிட்ட. அவர் ஒரு நல்ல தகப்பன். அருமையான சகோதரனே, சகோதரியே. எஸ் ஃபாதர், டாடி, டாடி. நீங்க ஆண்டவரே உங்களுக்கு கோடி கோடி பொருட்களை கொடுத்தாலும் உங்க அன்புக்கு எதுவுமே ஈடிணையாகப்பா. அந்த தகப்பனுடைய அன்பு உங்கள் இருதயங்களை நினைத்துக் கொண்டிருக்கிறது. அந்த அப்பாவுடைய பாசத்துக்காய் ஏங்குகிற, அப்பாவுடைய பாசத்துக்காய் ஏங்கி தவிக்கிற ஒவ்வொருவரும் மீதும் அவருடைய அன்பை அவர் தெரிவுபடுத்திக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொருவரை நீங்க சொல்லுங்கப்பா. எங்களுடைய குறைவுகளை நீங்க முற்றிலுமாய் கழுவுகிறவரை, எங்கள் பாவங்களை பாராதவரை எங்களை சுத்திகரிங்கப்பா. எங்களை சுத்திகரிங்க. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் மீதும் இப்பொழுதே இப்பொழுதே உடைய மகிமையின் மேகம் நிரப்பட்டும், 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 நிரப்பட்டும். உடைய மகிமையின் மேகம் நிரப்பட்டும். இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால. ரிமா கராபா தராபா கதாலா ரபா. மகிமையின் மேகம், மகிமையின் மேகம் ஒவ்வொரு வீடுகளையும் சூழட்டும், சூழட்டும்,
சூலட்டும். ரீமஹந்தரபலா கரபகதல ரபஷே லீகரபகதல ரப. இழந்து போன ஜெப வாழ்க்கை, இழந்து போன வேத வாசிக்கிறது, இழந்து போன உங்களோடு இருந்த அந்த அன்பு மறுபடியுமாய் புதுப்பிக்கட்டும், மறுபடியுமாய் புதுப்பிக்கட்டும். ஏனோ தானோ என்று வாழ்ந்த வாழ்க்கை போதும் அப்பா, போதும் ஆண்டவரே, போதும் அப்பா, போதும் அப்பா. நீங்க இவர்களை பிடிங்க ஆண்டவரே, ஒவ்வொருவரை நீங்க கரங்களை பிடிங்க, ஒவ்வொருடைய கரங்களை பிடிங்கப்பா, ஒவ்வொருடைய கரங்களை பிடிங்க ஆண்டவரே. ரிகலா ரமா கதல ரமா ஷெபே கெரியாந்தரல ரபா ரிகலா ரமாந்துர மாஷே கெரியாந்தரபல வரபா. நீ ஒவ்வொருவரை நீங்க தொடுறீங்கப்பா, அதுக்காக நன்றி. ஒவ்வொருவரை நீங்க ஆளுகை செய்கிறீங்கப்பா, அதுக்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. இப்போ நாங்க ஒரு குடும்பமாக உங்களை நாங்கள் ஆராதனை செய்ய போகிறோம் ஆண்டவரே. எத்தனை பேர் நீங்க ஒரு தீர்மானம் பண்ண போறீங்க? நானும் என் வீட்டாருமோ என்றால் இந்த நாள் தொடங்கி அப்பா உங்களை தான் சேவிப்போம், உங்களை மட்டும்தான் சேவிப்போம். எத்தனை பேர் நீங்க தீர்மானம் பண்ண போறீங்க? அன்பு சகோதரனே, சகோதரியே, அன்பு அம்மா அப்பா, இன்னைக்கு நீங்க ஒரு தீர்மானம் பண்ணுங்க. இந்த 6 மாதம், கடந்த வருடம் நீங்க எப்படி வேணாலும் வாழ்ந்திருக்கலாம். இன்றைக்கு நீங்க ஒரு புதிய தீர்மானம் பண்ண வேண்டும். நானும் என் வீட்டாருமோ வென்றால் யோசுவா ஐயா சொன்னது போல கர்த்தரையே சேவிப்போம். அது என்ன நடந்தாலும், ஏது வந்தாலும், பசியோ பட்டினியோ நிர்வாணமோ என்ன உபத்திரவம் வந்தாலும் நாங்கள் கர்த்தரையே சேவிப்போம், நாங்கள் கர்த்தரையே சேவிப்போம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல், நானும் என் வீடும். அந்த பாடலை பாடி நாங்கள் ஆராதனையில் நான் முடிக்க போகிறோம். இருக்கிற இடங்களில் எழுமி நின்று கரங்களை உயர்த்துவீங்களா? நீங்க குடும்பமா இருந்தீங்கன்னா எல்லாரும் கரங்களை கோர்த்து கொள்ளுங்க. கரங்களை கோர்த்து கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நீங்க பாடுங்க. எஸ், சொல்லுங்க. நானும் என் வீடும், நானும் என் வீடும், என் வீட்டாரனை வரும். நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா. ஒரு கருப்போல காத்தீரே நன்றி. இதுவரை உங்களை பாதுகாத்தாரே நன்றி. ஆமென். ஒரு கருப்போல காத்தீரே நன்றி அப்பா, நன்றி சுவாமி. ஆமென். நன்றி சுவாமி. ஆமென். Thank you Lord. Thank you Father. நன்றி சொல்லுவீங்களா? எபினேசரே, எபினேசரே. ஆமாப்பா, ஆகவே அவருக்கு தாங்க முழு நன்றியும் சொல்லணும். ஆமென். நன்றி. Thank you Lord. Thank you Father. Thank you. நன்றி, நன்றி அப்பா. ஆமென். நன்றி சுவாமி. அப்பா, உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்படியாய் முடிவு செய்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் உதவி
மறுபடியுமாய் உங்க பக்கம் வாரேன்னு சொல்லி இருக்கிறாங்கப்பா. குடும்பமாய் இவர்களை நீங்க ஆசீர்வதிங்க. இந்த புதிய மாதத்துல ஆண்டவரே இவர்களை புதிய மனிதர்களாய் நீங்க மாற்றுங்க. இந்த புதிய மாதத்துல ஒரு புதிய மனுஷியாய் நீங்க இவர்களை மாற்றுங்கப்பா. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி சுவாமி, நன்றி சுவாமி, நன்றி சுவாமி. ஆமென். நன்றி அப்பா. Thank you, Lord. Thank you, Father. Thank you, Holy Spirit. அப்பா, இதுவரை நீங்க உதவி செய்தீங்க. இனியும் நீங்க தான்ப்பா எங்களை உதவி செய்ய போறீங்க. இனியும் நீங்க தான்ப்பா ஒவ்வொருவரை நீங்க நடத்த போறீங்க. அப்பா, ஒவ்வொரு பிள்ளைங்களையும் நீங்க நடத்துங்க, வழி நடத்துங்கப்பா. ஒவ்வொரு குடும்பங்களை நீங்க வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் தூய பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நிச்சயமாய் விசுவாசிக்கிறேன் இந்த ஆராதனையில் கர்த்தர் பிரியப்பட்டிருப்பார், நீங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்கன்னு சொல்லி குடும்பமாய் கர்த்தரை ஆராதனை செய்வது எத்தனை ஒரு பாக்கியம். ஆமென், ஹல்லேலூயா. அடுத்ததாக நம்ம நோட்டீஸ் அதுக்குள்ளான கடந்து செல்ல போகிறோம். நீங்க அந்த தகவல்களை கேட்டு அடுத்த காரியங்களுக்குள்ளாக நாங்கள் தெய்வ செய்திக்குள்ளாக கடந்து செல்ல போகிறோம். ஆகவே ஆயத்தப்படுங்க, கர்த்தர் உங்களோடு பேசுவாராக. ஆமென். ஆமென். 7ஆம் மாத வாக்குத்தத்த ஆராதனையில் இணைந்திருக்கிற எங்களுடைய அன்பார்ந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே Five Wings Prophetic Ministry சார்பாக அன்போடு வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். Warmly welcome and greet everyone in the matchless name of our Lord Jesus Christ. உங்களுக்கான சில அறிவித்தல்கள், அனௌன்ஸ்மெண்ட்ஸ். நேத்து எங்களுடைய தீர்க்க தரிசன விடுதலை ஆராதனை நடந்துச்சு. நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள் என்ற வசனத்தினூடாக, அந்த வசனத்தின் ரெவலேஷன் மூலமா தேவ ஊழியர் நம்ம கூட தேவனுடைய வார்த்தையை ஷேர் பண்ணாங்க. அந்த வார்த்தை நிறைய பேரோட லைஃப்ல மாற்றத்தை கொண்டு வந்துச்சு. நிறைய பேர் விடுதலை ஆரம்பினாங்க. எல்லாருக்குமே அந்த கேதரிங் ஆசீர்வாதமா இருந்துச்சு. நீங்க யாராவது நேத்து நடந்த விடுதலை ஆராதனை ஜாயின் பண்ண முடியாம மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கவலையப்படாதீங்க. Don't worry. உங்களுக்காகவே எங்களுடைய யூடியூப் சேனல்ல நேத்து நடந்த தீர்க்க தரிசன விடுதலை ஆராதனையா அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ ரெக்கார்டிங்க எப்படி நீங்க பார்க்க முடியும்னா, உங்களுடைய போன்ல யூடியூப்க்கு போங்க, அங்க போயிட்டு Five Wings Prophetic Ministriesனு சர்ச் பண்ணுங்க. அப்போ Five Wings ஐக்கனோட Five Wings Prophetic Ministryங்கிற நேமோட, இதோ நம்மளுடைய ஸ்கிரீன்ல தெரியுதுல்ல, இந்த ஐக்கனோட Five Wings Prophetic Ministryங்கிற நேம்ல எங்களுடைய யூடியூப் சேனல்ல நீங்க பார்க்கலாம். அந்த சேனல்ல நேத்து நடந்த தீர்க்க தரிசன விடுதலை ஆராதனை வீடியோ ரெக்கார்டிங் பாருங்க. அதோடு கூட நீங்க அதை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோஸை நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே. அதுக்கப்புறம் நேற்று நடந்த நம்மளுடைய அந்த விடுதலை ஆராதனைக்கு ரெலவெண்டான கன்ஃபெஷன்ஸ், அதாவது அறிக்கைகள் PDF ஃபார்மேட்ல நம்மக்கிட்ட இருக்கு. இந்த அறிக்கைகளை நீங்க பெற்றுக்கொள்ளணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எங்களுடைய டயலாக் அஃபீஷியல் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பெயர், விலாசம், அப்புறம் இந்த அறிக்கைய உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்க தெரிவிங்க. இந்த அறிக்கையை பெற்றுக்கொள்ள நான் ஆசையா இருக்கிறேன், எனக்கு அனுப்பி வைங்க பிரதர் சிஸ்டர் அப்படின்னு நீங்க எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புனீங்கன்னா நாங்க உங்களுக்கு அந்த அறிக்கைகளை, அந்த கன்ஃபெஷன்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணி விடுவோம். ஸோ எங்களுடைய அஃபிஷியல் நம்பர்ஸ் இதுதான். இது ரெண்டுமே ஆக்டிவான நம்பர் தான்.
ஃபர்ஸ்டா மேல இருக்குது, எல்லாரும் ஸ்க்ரீனை பாருங்க. அந்த ரெட் கலர்ல இருக்குது ஏர்டெல் நம்பர். அது வந்து நார்மலான நம்பர், அதுல வாட்ஸ்அப் இல்ல. ஏதாவது உங்களுக்கு ஜெப தேவைகள் இருந்துச்சுன்னா நீங்க அந்த நம்பருக்கு எனி டைம் கால் பண்ணலாம். உங்களை நாங்க ஜெபத்துல தாங்க அவளோட காத்துட்டு இருக்கோம். ரெண்டாவது நம்பர் டயலாக் நம்பர். அதுல வாட்ஸ்அப் இருக்கு, அது எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர். நீங்க ஜென்ரலா உங்களுக்கு ஏதாவது கவுன்சிலிங் தேவை, இல்ல ஜெப உதவிகள் தேவை, அந்த கன்ஃபெஷன்ஸ் தேவைன்னா நீங்க அந்த ரெண்டாவதா இருக்கிற அந்த டயலாக் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ஜூலை மாதம் உமன்ஸ் கேதரிங் நாங்கள் நிறைய பிளான் பண்ணி வச்சிருக்கோம். 5 Wings in பெண்மை, 5 Wings in ஃபெமினின் ப்ராஃபட்டிக் கேதரிங்னு பெண்களுக்கான விசேஷித்த ஆராதனை நடக்க இருக்கிறது. அது ஜூலை மாதம் 18, 19, 20 நடைபெற இருக்கிறது. இந்த கேதரிங்க்கு இதுல நீங்க நிறைய விமன்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. இந்த கேதரிங்க்கு நீங்க ஜாயின் பண்ணணுமாண்டா நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஃபீஸ் எல்லாம் இல்லை, இது ஃப்ரீ தான். நீங்க என்ன பண்ணணும்னா எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பெயர், அட்ரஸ், உங்களுடைய நம்பர், ஏஜ், உங்களுடைய நேம், அட்ரஸ், கான்டாக்ட் நம்பர், ஏஜ், இது மட்டும்தான். இதை நீங்க எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பிட்டு 5 Wings in பெண்மை, 5 Wings ஃபெமினின் ப்ராஃபட்டிக் கேதரிங்க்கு ஜாயின் பண்ண ஆசையா இருக்கிறீங்க அப்படின்னு நீங்க தெரிவிச்சிங்கன்னா உங்களுக்கு நாங்க டிரெக்டாவே எங்களுடைய 5 Wings ஃபெமினின் லிங்கை உங்களுக்கு நாங்கள் ஷேர் பண்ணி விடுவோம். அதோடு கூட ஜூலை மாதம் சிறுவர்களுக்கான கேதரிங் நடைபெற இருக்கிறது. 5 Wings ஜூனியர் கேம்ப் நடைபெற இருக்கிறது. நிறைய குட்டீஸ் நம்மளுடைய 5 Wings ஜூனியருக்கு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இதுல இருக்க நீங்க யாராவது உங்களுடைய குட்டீஸ், உங்களுடைய பிள்ளைகளை ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க எங்களுடைய அஃபிஷியல் நம்பருக்கு உங்களுடைய பிள்ளைகளை ரெஜிஸ்டர் பண்ணலாம். அதுவும் எப்படின்னா உங்களுடைய பிள்ளையுடைய நேம், ஏஜ், அட்ரஸ், பெயர், வயசு, அட்ரஸ், டேட் ஆஃப் பர்த் நீங்க எங்களுடைய அஃபிஷியல் நம்பருக்கு தெரிவிச்சு உங்களுடைய பிள்ளைகளை நீங்க ரெஜிஸ்டர் பண்ணலாம். இதுல வந்து 5 வயதுல 14 வயசுக்கு உட்பட்ட பிள்ளைகள் ஜாயின் பண்ணலாம். ஸோ நீங்க தொடர்ந்து இந்த கேதரிங்லாம் ஜாயின் பண்ணுங்க. அது உங்களுடைய லைஃப்க்கு ரொம்ப பிளஸிங்காக இருக்கும். தேங்க்யூ, காட் பிளஸ் யூ. இப்போ நம்ம தேவனுடைய வார்த்தையை கேட்க ஆயத்தப்படலாம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் 5 Wings ப்ராஃபட்டிக் மினிஸ்ட்ரி சார்பாக அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஹல்லேலூயா. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நேற்றைய தினத்துல ஒரு விசேஷித்த தீர்க்க தரிசன ஒரு விடுதலை கூடுகைய நம்ம செய்தோம். அதுல நிறைய பேர் நீங்க கலந்து கொண்டீங்க நான் நம்புகிறேன். நேற்று தினம் ஒரு ஓய்வு நாள் என்றபடினால நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருந்தீங்க. இதை விட 2 மடங்கு ஜாயின் பண்ணியிருந்தீங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனாலும் இந்த நாள்ல கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக. உங்களால பார்க்க முடியும். இன்கேஸ் நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா யூடியூப்ல நாளை அதிகாலையில இதே ப்ராமிஸ் கேதரிங் உங்களுக்கு யூடியூப்ல 5 Wings ப்ராஃபட்டிக் மினிஸ்ட்ரிஸ் யூடியூப் சேனல்ல நீங்க பார்க்க முடியும் என்பதை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு புதிய மாதத்துக்குள்ள நம்மளை அழைத்து கொண்டு போகிறார். ஹல்லேலூயா. ஏன் இந்த 30ஆம் தேதி இந்த மீட்டிங் நீங்க வச்சிருக்கிறீங்க? நாளைக்கு தானே ஒரு முதலாவது நாள், புதிய ஒரு மாதம் ஆரம்பிக்கப்படுகிறது. உண்மைதான், வாஸ்தவம் தான். ஆனாலும் ஒரு புதிய ஒரு மாதத்துக்குள்ள போயிட்டு நம்ம பிளஸிங் வார்த்தை கேட்கறது நல்லதா, போகிறதுக்கு கொஞ்சம் மணித்தியாலத்துக்கு முன்பதாக கேட்டுட்டு உள்ள போறது நல்லதா அப்படின்னு யோசிக்கும் போது நாம பழைய மாதத்துக்கு நன்றி செலுத்தி ஒரு சில மணித்தியாலங்களை வச்சு இதுதான் கர்த்தர் செய்ய போகிறார் என்ற வார்த்தையோடு போறது நல்லா இருக்குன்னு தோணுச்சு. அதனால ஒரு மாற்றத்துக்காக நாங்க அப்படி செய்திருக்கிறோம். கர்த்தருக்கு சித்தமாக இருந்தால் ஒவ்வொரு மாதத்தினுடைய கடைசி நாளில மாலை 7 மணிக்கு எங்களுடைய வாக்குத்தத்த ஆராதனை, நன்றி செலுத்துற ஆராதனையும் வாக்குத்தத்த ஆராதனையுமாக நடைபெறும் என்பதை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். இன்னொரு பகுதியில இன்னொரு காரியம், நாம் உண்மைக்கும்படி நாம் ஒரு புதிய மாதத்துக்குள்ள நாங்க என்டர் ஆயிட்டோம். அது எப்படி? சில நேரம் உங்களுக்கு கேள்வி வரலாம், அது எப்படி இன்னும் ஜூன் மாதம் 30ஆம் தேதி தானே, முடியல தான் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கலாம். நம்மளை பொறுத்த வரைக்கும் நாம சூரியனுடைய கணிப்பின்படிதான் நம்ம ஒரு நாள் பிறப்பிக்கப்படுகிறது. ஒரு நள்ளிரவுல 12 மணி தாண்டினதுக்கு பின்பதாக
ஒரு புதிய நாள் என்று சொல்லி நாம சொல்லுகிறோம். ஆனால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்து பிறந்து வளர்ந்ததான இஸ்ரவேல் அந்த தேசத்துல அவர்களுடைய அந்த யூதயா முறைப்படி, யூதர்களுடைய முறையின்படி அவர்களுடைய ஒரு நாள் கணிப்பிக்கப்படுவது. சரி, யூதர்களை விடுவோமே, இஸ்ரவேலை விடுவோமே, வேதத்தின்படி அதனுடைய கணிப்பு என்ன, வேதத்தின் அடிப்படையில என்ன கணிப்பீட்டுல ஒரு நாள் ஆரம்பிக்கப்படுகிறது என்று சொன்னால், அது சந்திரனை வைத்துதான் ஒரு நாள் ஆரம்பிக்கப்படுகிறது. பொதுவாக நாம நள்ளிரவு சூரியனை வைத்து நம்ம கணக்கிட்டு ஒரு புதிய நாளுக்குள்ள நாம் என்டராகிறது போல, வேதாகமத்தின்படி சந்திரன் எப்பொழுது வெளியில வருகிறதோ, அதாவது ஒரு மாலை நேரத்தில் ஒரு 6 மணி 6:30 இந்த டைம்ல தான் சந்திரன் வெளியில வர ஆரம்பிக்குள்ள, அப்பொழுதுதான் அவருக்கு ஒரு புதிய நாளாக வேதாகம கணிப்பின்படி கூறப்பட்டிருக்கிறது. இந்த கணிப்பின்படி தான் இயேசு கிறிஸ்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். ஆகவே நாம இப்ப ஒரு புதிய மாதத்துக்குள்ள வந்துட்டோம். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? புரிஞ்சவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, நாம ஒரு புதிய மாதத்துக்குள்ள வர தேவன் நமக்கு தயவு பாராட்டி இருக்கிறார், கிருபை பாராட்டி இருக்கிறார். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நம்ம நன்றி செலுத்துவோமா? ஒரு பழைய மாதம், இந்த ஜூன் மாதம் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான மாதமாக, 6வது மாதத்தை கர்த்தர் நமக்கு ஒரு ஆசீர்வாதமான மாதமாக எங்களுக்கு மாற்றி கொடுத்தார். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க, கர்த்தர் நம்மளை கைவிடவே இல்லை பிரதர், பாஸ்டர், கர்த்தர் நம்மளை கைவிடவே இல்லை, 6வது மாதம் முழுவதிலும் கர்த்தர் நம்மளோடு கூட இருந்து நம்மளை நடத்தினார், ஒரு நன்மையும் குறைபடாதபடி நம்மளை நடத்தினார், கைவிடவே இல்லை. தேவைகள் இருந்தது, பாரங்கள் இருந்தது, நெருக்கங்கள் இருந்தது, குறைகள் இருந்தது, ஆனால் கைவிடவே இல்லை. கரங்களை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, கைவிடாத நல்ல தேவன், நீங்க கைவிடாத நல்ல தேவன். நன்றி அப்பா, உங்களுக்கு நன்றி அப்பா. தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். நன்றி அப்பா. ஒரு பாடலோடு கூட கர்த்தருக்கு நன்றி செலுத்தி ஒரு புதிய மாதத்துக்குள்ள இந்த வாக்குத்தத்த வார்த்தையை நம்ம கேட்க ஆயத்தப்படுவோமா? தேங்க்யூ ஜீசஸ். நன்றி அப்பா. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, என் ஏசையா. அல்லேலூயா. என் ஏசையா. அல்லேலூயா. சொல்லுமா? என் ஏசையா. அல்லேலூயா. அப்பா, வருஷத்தின் நன்மையினாலே முடிசூட்டுகிறவர், ஒரு மாதத்தை நன்மையினாலே முடிசூட்டுகிறவர், வருஷத்தின் நடுவில் நம்மளை உயிர்ப்பிக்கிற தகப்பனே, ஏசையா. அல்லேலூயா. என் ஏசையா. அல்லேலூயா. வருந்தி பாரம் சுமக்கும் நீயும் அவரிடம் வந்திடு, திருந்தி நீயும் இயேசுவிடம் உன்னை தந்திடு. ஓஹோ, வருந்தி பாரம் சுமக்கும் நீயும் அவரிடம் வந்திடு, திருந்தி நீயும் இயேசுவிடம் உன்னை தந்திடு. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினால இந்த வாக்குத்தத்த கூடுகைய பார்த்து கொண்டிருக்கிற, கேட்டுக்கொண்டிருக்கிற, கேட்க போகிற ஒவ்வொரு உள்ளங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஜூன் மாதத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுத்த நல்ல தகப்பனே, எமக்கு ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, நன்றி. குறைவுகள், பலவீனங்கள், போராட்டங்கள், குழப்பங்கள், தடைகள், பிரச்சனைகள் இருந்தும் நீர் கைவிடவே இல்லை. அந்த 6வது மாதத்துக்கான மகுடத்தை உங்களுக்கே நாங்கள் சூட்டுகிறோம். 6வது மாதத்துக்கான துதிகான மகிமை உங்களுக்கே நாம் செலுத்தி, ஆண்டவரே, ஒரு புதிய மாதத்துக்குள்ள, நம்முடைய புதிய வாக்கு தத்தத்துக்குள்ள நம்ம கடந்து போகிறோம்ப்பா. ஆளுகை செய்ய இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும், ஒவ்வொருடைய கனெக்ஷன் மேல பரிசுத்த ரத்தத்தை தெளிக்கிறேன். அடியேன், குடும்பம், கனெக்ஷன் எல்லாம் பரிசுத்த ரத்தத்துக்குள்ள நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை, ஜீவனுள்ள சத்திய வார்த்தை, இவர்களை சென்று அடையறதுக்கு இருக்க எல்லா தடைகள் விலகி போகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். விலகி போகட்டும், ஆளுகை செய்யும். பரிசுத்த ஆவியானவரே, பரலோகத்தில் உடைய சித்தம் செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக.
இந்த ஊழியத்தின் ஸ்தாபகர் பிதாவாகிய தேவன் நீங்க, இந்த ஊழியத்தின் தலைவர் இயேசு கிறிஸ்து நீங்க. இந்த ஊழியத்தை வழிநடத்தி முன்னெடுத்து பரலோகத்திலே சித்தம் செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்து நிறைவேற்றுகிறவர் ஆவியானவர் நீங்களே. உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுத்து தாழ்த்தி ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன், ஆமென். ஹல்லேலூயா. அவர் ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களால முடியும். நம்ம ஆன்லைன்ல நம்ம இந்த மீட்டிங் பண்றதுனால உங்களுக்கு தம்ஸ் அப் பண்ண முடியும், ஸ்மைலிஸ் போட முடியும், டைப் பண்ண முடியும், ஆமென் ஹல்லேலூயா அப்படி நீங்க போட முடியும். அப்ப அதை பார்க்கும்போது நமக்கு தெரியும், ரைட், ஓகே, நீங்க இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, ஆன்லைன்ல இருந்தாலும் கூட நீங்க ரிப்ளை பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஒரு இருக்கிற ஒரு ஃபீலிங் நமக்கு வர ஆரம்பிச்சிடும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். மறுபடியுமாய் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த புதிய 7ஆம் மாத வாக்குத்தத்த ஆராதனைக்கு 5 Wings Prophetic Ministry சார்பாக அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு வாக்குத்தத்த ஆராதனைக்குள்ள நாம வந்திருக்கிறோம். ஏன் வாக்குத்தத்த ஆராதனை? வாக்குத்தத்தம் என்றால் என்ன? எதுக்காக ஒரு வாக்குத்தத்தம்? வாக்குத்தத்தத்துக்கு ஏன் ஒரு ஆராதனை நாம் செய்ய வேண்டும்? இப்படி எல்லாம் சில நேரங்கள் உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கலாம். வாக்குத்தத்தம் என்றால் என்ன? ஏன் வாக்குத்தத்த ஆராதனை? நன்றாக கவனிங்க. வேதாகமத்துல 2 பகுதிகள் இருக்கு. ஒன்று கடமைகள், இன்னொன்று வாக்குத்தத்தம். இந்த கடமைகள் அல்லது அதை நம்ம இன்னொரு மொழியில சொன்னா கற்பனைகள், இன்னொன்றுல சொன்னா கட்டளைகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த கடமைகள், கட்டளைகள், கற்பனைகள் இது எல்லாமே நாம செய்ய வேண்டியது. நாம இந்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் நாம கை கொள்ள வேண்டியது காரியங்கள். கடமைகள் நாம செய்ய வேண்டிய காரியங்கள். இது நம்முடைய பகுதியில வேதாகமத்துல இருக்கதான் ஒரு பகுதி நாம செய்ய வேண்டிய காரியம். இதைகளைத்தான் நம்ம கற்பனைகள், கட்டளைகள்னு சொல்றோம். 10 பிரதானமான கட்டளைகள் உண்டு. அதை தாண்டி 600க்கும் மேற்பட்ட கற்பனைகள் உண்டு. சின்ன சின்ன காரியம், இதை செய்யணும், இது செய்யக்கூடாது இப்படின்னு இருக்கு. அப்ப இதெல்லாம் நாம செய்ய வேண்டிய பகுதி. இப்ப தேவன் நம்ம சார்பில் நாம செய்ய வேண்டியது கற்பனைகளும் கட்டளைகளும் நாம சொல்றோம். ஆனா தேவன் நம்ம சார்பில் செய்யறதான் வாக்குத்தத்தம். வாக்குத்தத்தம்னா என்ன? தேவன் நமக்காக என்ன செய்கிறாரு, தேவன் நமக்காக என்ன செய்ய போகிறாரு, அதுதான் வாக்குத்தத்தம். ஏன் இந்த வாக்குத்தத்த ஆராதனை? ஏன் வாக்குத்தத்தத்துக்கு ஒரு ஆராதனை நம்ம செய்யணும்? வேதாகமத்துல இருக்கிற எல்லா வாக்குத்தத்தங்களுமே நமக்கு சொந்தம் தானே? ஆமென், உண்மைதான். வேதாகமத்துல இருக்கிற எல்லா வாக்குத்தத்தங்களும் நமக்கு சொந்தம். எப்ப வேணாலும் எந்த வாக்குத்தத்தத்தை வேணாலும் நாம் விசுவாசத்தோடு சுதந்திரித்துக் கொள்ள முடியும். விசுவாசித்தா நம்ம வார்த்தையை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும், விசுவாசத்தோடு சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஆனாலும் மனுஷனுடைய வாழ்க்கையில ஏற்றம், இரக்கம், தாழ்மையான பகுதிகள், உயர்வான பகுதிகள், போராட்டத்தின் காரியங்கள், பிரச்சனைகள், சந்தோஷம், சமாதானம், மேடு பள்ளம், நன்மை தீமை, இப்படி ஏறி இறங்கி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் பாருங்க. அப்போ கர்த்தர் நம்முடைய சூழ்நிலைக்கு ஏற்ப, நாம போய்கொண்டிருக்கிற பாதைக்கு ஏற்ப, நம்மளை கொண்டு கர்த்தர் நியமித்திருக்கிற காரியத்துக்கு ஏற்ற ஒரு வசனத்தை நமக்கு கொடுத்து நம்முடைய வாழ்க்கையில துவண்டு போகாத படிக்கு, நம்முடைய வாழ்க்கையில நம்ம சோர்ந்து போகாத படிக்கு, அந்த வாழ்க்கையில நாம விழுந்து அப்படியே நாம போய்விடாத படிக்கு எடுத்து நிறுத்தி முன்னோக்கி போவதற்கு அவ்வப்போது நமக்கு ஒரு சுப் மாதிரி வாக்குத்தத்தத்தை நமக்கு கொடுக்கிறார். இந்த மாதத்துல நான் இதைதான் உனக்கு நான் செய்ய போகிறேன், இந்த மாதத்துல நான் இப்படி செய்ய போகிறேன், ஆகவே அதை ஃபோக்கஸ் பண்ணி ஓடு, ஃபோக்கஸ் பண்ணி ஓடு. பொதுவா நம்ம சொல்லுவோம், ஃபோக்கஸ் இல்லாத ஒரு மனிதனுடைய வாழ்க்கை நானட் புல்லு போல எல்லா பக்கமும் அசைஞ்சுக்கிட்டே இருக்கும், காத்தடிக்கிற பக்கம் எல்லாம் சாஞ்சுக்கிட்டே இருக்கும். எங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கணும், எங்களுக்கு ஒரு கோல் இருக்கணும், எதை நோக்கி போகிறோம் என்கிறதான ஒரு இலக்கு இருக்கணும், ஒரு விஷன் இருக்கணும். அப்படி இருந்தாதான் அதை நோக்கி நாம நம்மளை பலப்படுத்த முடியும், நம்முடைய பகுதிகளை சரிப்படுத்தி அதை நோக்கி நாம போக முடியும். அப்ப கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில இருக்க குறைவுகள், பலவீனங்கள், சரிப்படுத்த வேண்டிய பகுதி எல்லாம் அறிந்தவராக நம்மளை பலப்படுத்தி நிறுத்தி அந்த இலக்கை நோக்கி போவதற்கு அவ்வப்போது நமக்கு கொடுக்கிற அந்த பூஸ்ட் தான் என்ன? வாக்குத்தத்தம். இந்த மாதத்துல உன்னை கொண்டு இதை நான் செய்ய போகிறேன், இந்த மாதத்துல நான் நடப்பிக்க போகிறேன் காரியங்களை, ஆயத்தப்படு, இப்படியான காரியங்களை சொல்லி கர்த்தர் நம்மளை பலப்படுத்தி கொண்டே இருப்பாங்க. நாம அந்த வாக்குத்தத்தம் கர்த்தர் நமக்கு சொல்லி இருக்கிறாரு, ஆகவே இந்த வாக்குத்தத்தத்தை பிடித்து நான் ஓட போகிறேன். இல்ல சூழ்நிலை ஒரு மாறி இருக்கு, இல்ல கர்த்தர் இப்படித்தான் சொல்லி இருக்கிறாரு, இப்படித்தான் நடக்கும், விசுவாசத்தோட காத்திருப்போம். ஆமா, ஆபிரகாம் ஐயா இப்படித்தான் பண்ணாரு.
வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு சூழ்நிலையே இல்ல, வாய்ப்பு இல்ல, அவருடைய சரீரத்துல பலனும் இல்ல. ஆனால் சொன்னவர் உண்மை உள்ளவர், சொன்னவர் பெரியவர், சொன்னவர் எல்ஷடாய் சர்வ வல்லமையுள்ள தேவன். சொன்னால் நிறைவேற்றுவார். வாக்கு தத்தத்தை பிடித்து கொண்டாராம், வாக்கு தத்தம் நிறைவேறியது. எதுக்கு இந்த வாக்கு தத்த ஆராதனை? கர்த்தர் நம்மள இந்த மாதத்துல என்ன செய்ய போகிறாரு, கர்த்தர் இந்த மாதத்துல நம்மளை குறித்து என்ன நோக்கம் வச்சிருக்கிறாரு, என்ன திட்டம் வச்சிருக்கிறாரு, நாம என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறாரோ அதற்கு ஏற்ற சமயத்துக்கு ஏற்ற வார்த்தையை சொல்லி நம்மளை பலப்படுத்துகிறார். வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு, சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை சொல்ல அறியும்படிக்கு கர்த்தருடைய ஆவியானவர் கல்விமானின் நாவினாலே இயேசு சுவாமி நிரப்பினதாக ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்துல எழுதப்பட்டிருக்கு. அப்போ சமயத்துக்கேற்ற ஒரு வார்த்தையை தேவன் நமக்கு கொடுக்க முடியும். ஒவ்வொரு மாதத்திலையும், ஏன் ஒவ்வொரு நாளும் கூட கொடுக்க முடியும், ஒவ்வொரு வாரத்துக்கு கொடுக்க முடியும், ஒவ்வொரு வருஷத்துக்கு கொடுக்க முடியும். அப்ப அதை நம்ம பிடித்து கொண்டு முன்னோக்கி பலத்தோடு நம்ம முன்னோக்கி போக முடியும். அப்ப இந்த வாக்குத்தத்த ஆராதனை எதுக்கு தெரியுமா? உங்களை பலப்படுத்துவதற்காக. கர்த்தர் உங்களை இந்த மாதத்துல எப்படி நடத்த வேண்டும் என்று விரும்புகிறாரோ, என்ன செய்ய போகிறேன் என்று சொல்கிறாரோ அதை காண்பித்து அதை கூடாக போவதற்கு தான் கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. சோ எதிர்பார்ப்போடு காத்திருங்க. வாக்குத்தத்தம் நம்மளை பலப்படுத்தும். சோர்ந்து போன நேரங்கள்ல, துவண்டு போன நேரங்கள்ல ஒரு வாக்குத்தத்தம் வரும்போது நம்மளை பலப்படுத்தும். இன்னைக்கு நீங்க தோண்டு போய் இருக்கிறீங்களா, சோர்ந்து போய் இருக்கிறீங்களா? ஒரு 6 மாதமே, இந்த புதிய வருடத்துல 6 மாதங்கள் முடிந்து விட்டது, 7ஆம் மாதம் எப்படி இருக்குமோ என்கிற ஒரு கலக்கத்தோட, இதுவும் ஜூன் மாதம் மாதிரி தான், கடந்த நாட்கள் இருந்த போராட்டம் மாதிரி தான் போகும், அப்படி ஒரு எதிர்பார்ப்புல வந்திருக்கிறீங்களா? இல்ல, கர்த்தர் நிச்சயமாய் உங்களை இந்த மாதம் பலப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. வார்த்தை, வாக்குத்தத்தம் நம்மை பலப்படுத்தும். வாக்குத்தத்தம் என்பது தேவன் நமக்கு செய்வது. வாக்குத்தத்தம் நிறைவேற சில நேரங்கள்ல கர்த்தர் நிபந்தனைகளையும் கொடுப்பாரு. இதை நீங்க செய்யும் போது இந்த வாக்குத்தத்தத்தை நான் நிறைவேற்றுவேன், நீங்க இதுக்கு கீழ்ப்படிந்தால், இந்த கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தா இந்த வாக்குத்தத்தத்தை நான் நிறைவேற்றுவேன், நான் உங்களோட வாழ்க்கையில செய்ய வேண்டிய இந்த காரியத்தை தடையில்லாம நான் செய்து முடிப்பேன். இப்படி வாக்குத்தத்தங்கள் நிபந்தனையோட அநேக நேரத்துல இருக்கும். வேதாகமத்துல அதிகமான வாக்குத்தத்தங்கள் நிபந்தனையோடு தான் இருக்கு. இப்படி செய்யும் போது இப்படி நடக்கும் அப்படின்னு. அதே போலதான் இன்றைக்கும் கர்த்தர் இந்த 7வது மாதத்துல ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்து நம்மளோடு கூட பேசுகிறார். வாக்குத்தத்தத்தின் ஊடாக கர்த்தர் நம்மளோடு கூட பேசுகிறார். நிபந்தனையும் உண்டு. நிபந்தனை கொடுத்து கர்த்தர் நம்மளோடு கூட பேச போகிறார். ஹல்லேலூயா. இந்த மாதத்துல நான் என்ன செய்ய போகிறேன், இந்த மாதத்துல நான் என்ன செய்ய விரும்புகிறேன் என்பதை தேவன் நம்மளோடு பேச போகிறார். திருப்பிக் கொள்ளலாம். வெளிப்படுத்தலின் புத்தகம் 21ஆம் அதிகாரம், Revelation chapter 21 from verse 3 to 5. வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் கர்த்தர் நம்மளோடு கூட பேச போகிறார். ஒருத்தங்க வாசிக்கும் போது நம்ம இதை கவனிக்கலாம், கேட்கலாம். இதுலதான் கர்த்தர் நம்மளோடு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் என்ன செய்ய போகிறேன் என்று சொல்லி கேட்கலாமா? யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தினின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெருஞ்சத்தத்தை கேட்டேன். அது, இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர், இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது என்றார். ஆமேன். ஆமென். ஹல்லேலூயா. எல்லா 2 கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு ஹல்லேலூயா ஒரு ஸ்தோத்திரம்னு சொல்றீங்களா? ஒரு ஆமென் என்று சொல்றீங்களா? ஹல்லேலூயா. ஆமென். 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 இந்த
வசனத்துல இருந்தான் கர்த்தர் நம்மளோட ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். சில பேர் கெஸ் பண்ணிருப்பீங்க, இதுதான் வாக்கு தத்தம், இந்த 3 வசனமே வாக்கு தத்தமா அப்படின்னு நீங்க யோசிச்சிருக்கலாம். ஒரு பிகினிங்காகவும் இந்த வார்த்தைகளை வைத்து கர்த்தர் ஒரு வாக்கு தத்தம் நம்ம கொடுக்கிறபடினால இந்த 3 வசனங்கள் நம்ம வாசித்தோம். நம்ம கர்த்தர் கொடுக்கிற வாக்கு தத்தம் என்ன தெரியுமா? சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர். ரெவலேஷன் சாப்டர் 21 verse 5, வெளிப்படுத்தல் 21:5. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் புதிதாக்குகிறார். ஹல்லேலூயா. இந்த மாதம், இந்த ஜூலை மாதம் கர்த்தர் உங்கள் ஒவ்வொரு பகுதிகளையும் புதிதாக்க போகிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு பகுதிகள் ஒரு புதிதாக்குதல், ஒரு ரினியூவல், ஒரு நியூ பிகினிங், ஒரு புதிதான ஒரு காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார் இந்த 7வது மாதத்துல. ஹல்லேலூயா. இதோ சிங்காசனத்து மேல் வீற்றிருக்கிறவர் சொல்லுகிறார், நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன், நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில இன்று முதல் ஒரு புதிய காரியத்தை செய்கிறார், செய்ய துவங்கி விட்டார். ஹல்லேலூயா. கன்ஃபெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். கர்த்தர் இன்று முதல் என் வாழ்க்கையில் புதிய காரியத்தை, நியூ திங்ஸ் செய்ய போகிறார், செய்ய ஆரம்பித்து விட்டார், செய்ய துவங்கி விட்டார். ஹல்லேலூயா. புதிய காரியம். பாருங்க, சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்கிறார். அதுக்கு மேல இருக்கிற வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, அதுக்கு மேல இருக்கிற வசனம், முந்தினவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, முந்தினவைகள் எல்லாம் ஒளிந்து போயின அப்படின்னு இருக்குது. முந்தினவைகள், கடந்த நாட்கள்ல நீங்க என்ன போராட்டத்துல இருந்தீங்க? கடந்த மாதங்கள்ல என்ன போராட்டத்துல இருந்தீங்க? கடந்த மாதத்துல, கடந்த நாட்கள்ல, இந்த ஜூன் மாதம் முழுவதிலும் நீங்க போராடின காரியம் என்ன? எந்த ஒரு காரியத்துல உங்களுக்கு அற்புதம் நடக்க வேண்டும் என்று சொல்லி ஏங்கி ஜெபித்து கொண்டிருந்தீங்க? எதுல இன்னும் உங்களுக்கு ஒரு போராட்டம்? குடும்ப வாழ்க்கையில ஒரு போராட்டமா? கணவன் மனைவி வாழ்க்கை, அந்த உறவுல ஒரு போராட்டமா? பிள்ளைகளோடு பிரச்சனையா? வீடு சம்பந்தமான ஒரு பிரச்சனைகள் இருக்கிறீங்களா? தொழில் எனக்கு ஒழுங்கா அமையல, சரியான ஒரு வேலை எனக்கு கிடைக்கல, இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை இருக்கிறீங்களா? சரீரத்துல ஏதோ ஒரு பாதிக்கப்பட்ட நிலைமையில ஒரு மரண தருவாயில இருக்கிறீங்களா? எதுவுமே செய்ய பலன் இல்லாத ஒரு நபராக, கையிட்டு செய்கிற எல்லாமே தோல்வி தோல்வி தோல்வி, எனக்கு ஒரு புதிய ஒரு வாழ்க்கை அமையாதா, புதிய ஒரு துவக்கம் அமையாதா என்று கேள்வியோடு உட்கார்ந்து இருக்கிறீங்களா? இப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிற உங்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்றாரு, என்னது? முந்தினவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. ஹல்லேலூயா. முந்தினவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. உன்னுடைய பழைய போராட்டங்கள் ஒளிந்து போயின, உன்னுடைய பழைய குழப்பம் ஒளிந்து போயின, பழைய பிரச்சனைகள் ஒளிந்து போயின, பழைய குறைவுகள் ஒளிந்து போயின, நிம்மதி இல்லாத தன்மை ஒளிந்து போயின. எல்லாவற்றையும் இந்த மாதத்துல கர்த்தர் புதிதாக்குகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் எவ்ரிதிங், ஆல் திங்ஸ், எல்லாத்தையும் அவர் புதிதாக்குகிறார். எல்லாவற்றையும். என்ன குழப்பம் உங்களோட வாழ்க்கையில? என்ன அற்புதம் நடக்கணும்? எது உங்களோட வாழ்க்கையில் நீக்கப்படணும்? எந்த காரியத்துல ஒரு அற்புதம் நடக்கணும் உங்களுக்கு? இந்த காரியத்துல ஒரு அற்புதம் நடந்தா நல்லா இருக்குமே அப்படி நினைச்சிட்டு இருக்கிற காரியங்கள் இருக்கும்ல, அப்படி நினைச்சீங்கல்ல, ஒரு போராட்டத்துல இருந்தீங்களே, இதுதான் அந்த முந்தினவைகள். நீங்க யோசித்த அந்த காரியங்கள், இவை எல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து கர்த்தர் எல்லாம் புதிதாக்கி ஜெயமான ஒரு அற்புதமான ஒரு மாதமாக கர்த்தர் இந்த 7வது மாதத்தை உங்களுக்கு மாற்றி தரப்போகிறார். ஹல்லேலூயா. வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு, இந்த வருஷத்தின் நடுவில கர்த்தர் நம்மளை உயிர்ப்பிப்பாராம். ஆமா, இந்த 6வது மாதம் முடியும் போது கர்த்தர் உங்களை உயிர்ப்பிக்கும்படியாக உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களை உயிர்ப்பிக்கும்படியாக கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். இது சாதாரண ஒரு வார்த்தை அல்ல, இது உங்களுக்கான தீர்க்க தரிசன வார்த்தை. நம்ம மாம்சத்திலிருந்து இந்த வாக்கு தத்தத்தை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்க முடியாது. கர்த்தர் என்ன செய்ய சித்தமா இருக்கிறாரோ, என்னுடைய பிள்ளைகள் என்ன சூழ்நிலையில் இருக்கிறாங்களோ அதற்கேற்ற வாக்கு தத்தத்தை தான் தேவன் கொடுக்க முடியும். நான் இவர்கள் வாழ்க்கையில இந்த காரியத்தை செய்ய போகிறேன், இந்த வார்த்தையை கொடு என்று சொல்லி கர்த்தர் இன்றைக்கு மாலையில பேசினார். நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். ஹல்லேலூயா. நான் உங்களோட வாழ்க்கையில சகலவற்றையும் புதிதாக்குறேன் என்று கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். இந்த வார்த்தை எக்ஸாக்டா உங்களோட வாழ்க்கையில நிறைவேறுகிறத நீங்க பார்ப்பீர்கள். உங்களோட வாழ்க்கையில பெரிதான ஒரு சாட்சிக்கு ஏதுவான ஒரு வாக்கு தத்தமாக இந்த வார்த்தை இருக்கும். சகலத்தையும் தேவன் இந்த மாதத்துல உங்களுக்கு புதிதாக்கி கொடுக்கிறார்.
ஹல்லேலூயா. உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு புதிதாக்கம், குடும்பத்துல ஒரு புதிதாக்கம், ஊழியத்துல ஒரு புதிதாக்கம் நடைபெறுவதை காண்பீர்கள். There is no more old pattern. பழையவைகள் இல்ல, பழைய முறைகள் அல்ல, பழைய சிந்தைகள் அல்ல, பழைய எண்ணங்கள் அல்ல, எல்லாம் புதிதாக்கப்படுகிறது. I am making everything new. அப்படிதான் இருக்குது. I am making. அவர் இல்லாத ஒன்றை உருவாக்குவாராம். is making. அவர் சிதைந்து போன காரியத்தை உருவாக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறாராம். புதிதான ஒரு காரியத்தை அவர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. இதை குறித்து அப்படியே நான் சற்று சிந்தித்துக் கொண்டிருந்தேன், யோசித்துக் கொண்டிருந்தேன். ஆக்சுவலா சொன்னா தியானித்துக் கொண்டிருந்தேன். எப்படிப்பட்ட புதிதான இது? நிறைய நேரங்கள் அநேக நேரம் நீங்க பேசி இருக்கிறீங்க, ஆண்டவரே இதோ புதிய காரியத்தை செய்ய போகிறேன், புதிய வாசல், இப்படித்தான் நீங்க சொல்றீங்க. இதுல என்ன காரியம்? கர்த்தர் ஸ்பெசிபிக்கா ஒரு காரியத்தை சொன்னார். என்ன தெரியுமா? உங்களுடைய வாழ்க்கையில எவையெல்லாம் ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருக்கிறதோ, எந்தெந்த பகுதியில ஒழுங்கின்மை வெறுமையுமாய் இருக்கிறதோ, உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில ஒழுங்கின்மை வெறுமை இருக்கிறதா? உங்களோட ஆவிக்குரிய ஜீவியத்துல ஒழுங்கின்மை வெறுமை இருக்கிறதா? உங்களுடைய பரிசுத்த ஜீவியத்துல ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருக்கிறதா? உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருக்கிறதா? உங்களுடைய வேலையில, நீ கையிட்டு செய்கிற வேலையில ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருக்கிறதா? எனக்கு வேலையே இல்லை, அதுல ஒரு ஒழுங்கின்மை வெறுமையாக இருக்குதா? ஒரு பாவ போராட்டத்தினால ஒழுங்கின்மை வெறுமையுமா இருக்கிறீங்களா? உங்களோட ஊழியத்துல ஒழுங்கின்மை வெறுமையுமாக இருக்கிறதா? ஆதியாகமத்துல எழுதப்பட்டிருக்க 1 அதிகாரம் 2 வசனத்துல தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார், பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது. ஆமா, ஒழுங்கின்மை வெறுமை என்ன? வில்டர்னஸ். அது ஒரு வனாந்தரம் மாதிரி இருந்துச்சு. ஒண்ணுமே இல்ல, மரம் செடி கொடி எதுவுமே இல்ல, பார்க்கத்தக்க ரூபமே இல்ல. இது ஒரு இடம், இது ஒரு அழகான இடம் சொல்லத்தக்க விதம் ஒண்ணுமே இல்ல. ஒரு வில்டர்னஸ், ஒரு வனாந்திரம், எதுவுமே இல்ல, ஒரு வெட்டாந்தர, பிளேன், எம்டி அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. வில்டர்னஸ் அண்ட் எம்டி. ஒழுங்கின்மையும் வெறுமையும். ஒரு ஒழுங்க இல்ல, அங்க ஷேப்பே இல்ல. அது ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு இடம், பூமின்னு சொல்றதுக்கு ஏதுவான எந்த ஒரு காரியம் அதுல இல்ல. உங்களுடைய வாழ்க்கையில எம்டினஸ் இருக்கிறதா? ஏதோ ஒரு வெறுமையில இருக்கிறீங்களா? எல்லாம் எம்டியா இருக்கு பிரதர், என் கை எம்டியா இருக்கு, ஒழுங்கான ஒரு வேலை இல்ல, வேலையில ஒரு நிரந்தரம் இல்ல, வாழ்க்கை எம்டியா இருக்கு. என்னுடைய கிச்சனுக்கு போய் பாத்தீங்கன்னா அது எம்டியா இருக்கு, என்னோட வீடு எம்டியா இருக்குது. குறைவுல இருக்கிறோம் நாம. வனாந்தரமான ஒரு வாழ்க்கை, வனாந்தரமான ஒரு ஜீவியம், எதுவுமே இல்ல, எந்த ஒரு ஆசீர்வாதமும் இல்ல. பார்க்கத்தக்க அந்த வீட்டை பார்க்கும்போது, வாழ்க்கையை பார்க்கும்போது, குடும்பத்தை பார்க்கும்போது ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு சொல்லக்கூடிய எந்த அறிகுறியுமே இல்ல. ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருக்கிறதா? கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், நான் சகலவற்றையும் புதிதாக்குகிறேன். அல்லேலூயா. இந்த மாதத்துல நான் சகலவற்றையும் புதிதாக்குறேன் என்று சிங்காசனத்துல அமர்ந்திருக்கிறவர் உங்களுக்கு சொல்லும்படி என்னை அனுப்பி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமேன் சொல்லுங்களேன், ஆமேன்னு டைப் பண்ணுங்களேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சகலவற்றையும் புதிதாக்குகிறார், வாழ்க்கை அவர் புதிதாக்குகிறார். பிசாசினால் ஏற்பட்ட ஒழுங்கின்மை வெறுமை, மனிதர்களால் ஏற்பட்ட ஒழுங்கின்மை வெறுமை, வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு பூமியானது ஒழுங்கின்மை வெறுமையுமா இருந்தது. ஆமா, ஆதியாகமம் 1 அதிகாரம் 1 வசனத்துக்கு 2 வசனத்துக்கு இடையில ஒரு பெரிய ஒரு ஹிஸ்டரியே இருக்கு. லூசிபருடைய வீழ்ச்சி, அவன் நிமித்தமாக பூமியானது ஒழுங்கின்மை வெறுமையுமாய் மாறினது என்று சொல்றாங்க. ஆமா, மனிதர்களினால உங்களோட வாழ்க்கையில ஒழுங்கின்மை வெறுமையுமாய் மாற்றப்பட்டதா? பிசாசினுடைய தாக்குதலினால் உங்களோட வாழ்க்கை ஒழுங்கின்மை வெறுமையுமாய் மாறிவிட்டதா? ஐயோ, இந்த சம்பவம் மாத்திரம் நடக்காவிட்டால் என் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்ற நபரா இருக்கிறீங்களா? இந்த பிசாசுடைய இந்த கிரியை மாத்திரம் நடக்காம இருந்திருந்தா நான் இன்னைக்கு நல்லா இருந்திருப்பேன், பிசாசு என்ன டார்கெட் பண்ணிட்டான் பிரதர் சொல்றீங்களா? ஒழுங்கின்மை வெறுமையுமா இருக்கிறதா? கர்த்தர் இந்த புதிய மாதத்துல உங்களை புதிதாக்குகிறேன் என்று சொல்லி வாக்கு பண்ணுகிறார். அல்லேலூயா. வாக்கு பண்ணுகிறார். வாக்குத்தத்தம் கொடுக்கும் போது இதுல இருக்க பியூட்டி என்ன தெரியுமா? வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டு கையை கட்டிட்டு ஓகே எப்படி நீ பண்றன்னு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தேவன் ஒரு காரியத்தை செய்வார் அல்ல. வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டு நாம அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கிற தேவையான ஒரு புஷ், ஒரு பலனை, ஒரு உந்துதலை நம்மளை அப்படியே தூக்கி விடுவதற்கு ஏதோ ஒரு காரியத்தை நம்மளோட வாழ்க்கையில செய்வார் பிரியமானவர்களே. அதுதான் அவருடைய வாழ்க்கையில இருக்க ஒரு பியூட்டி, அதுதான் அவருடைய வார்த்தையில இருக்க ஒரு பியூட்டி. அல்லேலூயா. அவர் சகலவற்றையும் புதிதாக்குறேன் என்று உங்களுக்கு சொல்லுகிறார். சகலவற்றையும் அவர் புதிதாக்குகிறாராம், புதிதாக்குறார். ஆல் திங்ஸ், எல்லாவற்றையும் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில, உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில,
உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்துல, உங்களுடைய பொருளாதார காரியங்கள்ல, வேலை, ஊழியம், எதெல்லாம் தொடர்பட்டு, உங்களுடைய படிப்பு, நீங்க ஆரம்பிக்க போகிற நியூ பிசினஸ், எதுல எல்லாம் நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்களோ, சம்பந்தப்பட்டு இருக்குதோ, அது அத்தனையிலுமே அவர் ஒரு புதுப்பித்தலை கொடுக்க போகிறார். அவர் சகலவற்றையும், ஆல் திங்ஸ், இந்த எல்லா பகுதிகளிலுமே அவர் ஒரு புதுப்பித்தலை அனுப்ப போகிறார். ஒரு புதிய காரியத்தை அவர் செய்ய போகிறார். புதிதாக்குகிறேன், புதிதாக்குகிறேனாம், புத்தம் புதிதாக மாற்றுவாராம், புத்தம் புதுசா மாற்றுவாராம் உங்களோட வாழ்க்கைய. ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் அவர் புதிதாக்க போகிறார். புதுசு பாருங்க, புதிதாக்குகிறேன், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். ஆங்கிலத்துல போடப்பட்டிருக்கு ஐ வில் மேக் அப்படின்னு இருக்குது. ஐ am making everything new. I am making. தமிழ்ல புதிதாக்குகிறேன், ஐ am making. ஆமா, கர்த்தர் இல்லாத ஒரு இடத்துல ஒன்றை உருவாக்கி கொடுப்பார். தடைகள் எல்லாம் உடைத்து எந்த இடத்துல ஒரு அற்புதம் நடக்கணுமோ அந்த இடத்துல அவர் உருவாக்கி கொடுப்பார். ஒரு புதிய ஒரு காரியத்தை அவர் செய்வார். சிதைந்து போன காரியத்தை அவர் புதிதாக்குவார். வெறுமையை ஒழுங்கின்மையுமா இருக்கிற காரியத்தில் அவர் புதிதாக்குவாராம். இஸ் மேக்கிங் எவ்ரிதிங் நியூ. ஹல்லேலூயா. சகல பகுதிகளிலும் ஒரு புதிதாக்குதலை அவர் கட்டளையிடுகிறாராம். வசனத்துல நீங்க வாசிங்கன்னா வெளிப்படுத்தல் 21, கண்ணீரின் பாதை அங்க இருக்கு, அவதூறான பாதை, துக்கத்தின் பாதை, மரண இருளின் பாதை. அங்கே கண்ணீர் இல்லை, அவதூறு இல்லை, அவமானம் இல்லை, நிந்தை இல்லை, துக்கம் இல்லை, கவலை இல்லை, கண்ணீர் இல்லை, மரணம் இல்லைன்னு எழுதப்பட்டிருக்குல்ல. ஆமா, உங்களுடைய வாழ்க்கையில இந்த கடந்த மாதங்கள்ல, கடந்த நாட்கள்ல உங்களுடைய ஜீவியமே இப்படித்தான் இருக்கிறதா? துக்கத்தினால நிறைந்து, கவலையினால நிறைந்து, அவமானத்தினால நிறைந்து, கண்ணீரினால நிறைந்திருக்கிற ஒரு வாழ்க்கையாக இருக்கிறதா? கர்த்தர் சொல்லுகிறார், சிங்காசனத்தில் அமர்ந்து இருக்கிறவர் சொல்லுகிறார், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன், நான் சகலவற்றையும் புதிதாக்குறேன். வாய்களை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் இன்றைக்கு சகலவற்றையும் புதிதாக்குகிறார். ஹல்லேலூயா. சகலவற்றையும் புதிதாக்குறார். விசுவாசிங்க பிரியமானவர்களே. அட, இதுவும் ஒரு 10-11 வார்த்தை தானே. நீங்க நினைச்சீங்கன்னா அது அப்படிதான் இருக்கும். இல்ல, இன்றைக்கு மாற போகிறது. விசுவாசிங்க. விசுவாசித்தால் நீங்க மகிமையை காண போகிறீர்கள். இந்த வார்த்தையை நாம் சுதந்திரிக்க போகிறோம். கர்த்தர் கொடுத்த வார்த்தை. ஆமென். எல்லாம் இந்த மாதத்துல ஒரு புதுப்பித்தல் நடக்க போகிறது. ஒரு புதிய காரியத்தை அவர் செய்ய போகிறார். உங்கள் பழைய பாவ வாழ்க்கை புதுப்பிக்கப்பட போகிறது. அப்ப என்ன, ஒரு புதிய பாவம் செய்ய போறேன்னா இல்ல, அதெல்லாம் ஒளிந்து போனது. ஹல்லேலூயா. வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு, பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போனது, எல்லாம் புதிதானது. ஹல்லேலூயா. எவ்ரிதிங் பாஸ்ட் அவே. பழையவைகள், all things passed away, எல்லாம் புதிதாக்கப்பட்டாயிற்று. உங்களுடைய பழைய பாவ வாழ்க்கையில இன்றைக்கு ஒரு மாற்றம் வருகிறது. அவை எல்லாவற்றையும் விட்டு நீங்க ஒரு புதிய ஒரு சிருஷ்டியாக, புதிய ஒரு வாழ்க்கையை நீங்க இந்த புதிய மாதத்துல ஆரம்பிக்க போகிறீங்க. கர்த்தர் அதுக்கான பலனை இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்க போகிறார். பழைய அந்தகாரமான வாழ்வு உங்களுடைய வாழ்க்கையில, இந்த பகுதி என் வாழ்க்கையில இருண்ட பகுதி, இந்த பகுதி என்னுடைய வாழ்க்கையில வெளியே சொல்ல முடியாத ஒரு நாற்றம் எடுக்கிற ஒரு பகுதி, அப்படி சொல்றீங்களா? அந்த பகுதியில கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறார். இருளின் வாழ்க்கையில ஒரு வெளிச்சத்தை கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிட போகிறார். அடிமைத்தன வாழ்க்கை, ஒரு ஸ்லேவரி லைஃப், அடிமைத்தனத்துல நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், இதுல மீட்கிறதுக்கு யாருமே இல்ல, ஏன்னா இதுல இருந்து வெளியில வர முடியாம நான் தவிக்கிறேன். அது உங்களோட பாவமா இருக்கலாம், ஒரு வேலையில் அப்படி இருக்கலாம், ஒரு இடத்துல நீங்க மாட்டிக்கொண்டதுனால, நீங்க செய்த தவறுனால, உடன்பட்டதுனால மாட்டிக்கொண்டு சிக்கி ஒரு அடிமைத்தன வாழ்க்கை போல நீங்க இருக்கலாம். கர்த்தர் உங்களை சொல்லுகிறார், நான் ஒரு புதிய காரியத்தை நான் செய்ய போகிறேன். அந்த பகுதியில இருந்து உங்களுக்கு ஒரு புதிய காரியத்தை செய்து உங்களை மீட்டெடுத்து புதிய ஒரு நபராக உங்களை நான் மாற்றி ஒரு புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்க நான் கிரியை செய்ய போகிறேன் இந்த மாதத்துல. ஹல்லேலூயா. இந்த புதுப்பித்தல் நடைபெறதான் போகிறது. கர்த்தர் அதை செய்ய போகிறார். இதை கேட்டுக்கிறவங்க ஒவ்வொருடைய வாழ்க்கையில கர்த்தர் இந்த காரியத்தை செய்ய போகிறார். இப்ப இந்த புதுப்பித்தல் நடக்க வேண்டும் நம்மளோட வாழ்க்கையில. புதுப்பித்தல் நடப்பதுக்கு நாம என்ன செய்யணும்? நம்ம ஆரம்பத்துல நாம பார்த்தோம், வாக்கு தத்தத்துல நிபந்தனையோடு இருக்கிற வாக்கு தத்தம் இருக்கு. அதிகமா வேதாகமத்துல நிபந்தனையோடு தான் சொல்லப்பட்டிருக்கு. அந்த நிபந்தனை நிறைவேற்றும் போது வாக்கு தத்தம் நிறைவேறும், ஸ்மூத்தா நடைபெறும். அப்போ நம்ம கீழ்ப்படிய வேண்டிய காரியம் என்ன? கர்த்தர் நமக்கு செய்ய சொல்றதான கட்டளை, கற்பனை என்ன? அந்த நிபந்தனை என்ன? அதை நம்ம செய்யும் போது வாக்கு தத்தம் நிறைவேறும். சரி, கர்த்தர் உங்களை புதிதாக்க போகிறாரு. பழைய காரியங்கள், கண்ணீர்கள், கஷ்டங்கள், பிரச்சனைகள், குறைகள், போராட்டங்கள், ஆவிக்குரிய ஜீவியத்துல, ஊழியத்துல கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறாரு. அது எப்படிப்பட்ட புதிய காரியம்? அது உங்களுக்கு தான் தெரியும்.
உங்களோட வாழ்க்கையில நீங்க இந்த மாதத்துல நீங்க அனுபவிக்க போறீங்கல்ல, உங்களோட வாழ்க்கையில எப்படிப்பட்ட காரியங்களை செய்ய போகிறாருன்னு உங்களுக்கு செஞ்சது பிறகு எங்களுக்கு சாட்சியா சொல்லுங்க. ஓ, இப்படித்தான் அந்த புதிய காரியமா நமக்கே ஆச்சரியமா இருக்கத்தக்கதா கர்த்தர் அதை செய்யத்தான் போகிறார். அல்லேலூயா. சம்திங் நியூ. உங்களோட வாழ்க்கையில ஒரு புதிய காரியம் நடக்கும். எந்த பிரச்சனையில இருக்கிறீங்க, எந்த போராட்டத்துல இருக்கிறீங்க, நிச்சயமாய் ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் வாழ்க்கையில செய்ய போகிறார். சரி, அந்த புதிய காரியம் என் வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அந்த புதிய காரியம் என் வாழ்க்கையில் அந்த புதுப்பித்தல் நடைபெறுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? கேள்வி சாதாரணமான கேள்விதானே. என்ன செய்யணும்? அந்த புதுப்பித்தல் நடக்கணுமே. நீங்க சொல்ற காரியம் என் வாழ்க்கையில் நடக்கணுமே. நீங்க சொல்ற பிரச்சனை எல்லாம் என் வாழ்க்கையில இருக்குதே, ஒரு அற்புதம் நடக்கணுமே. நிறைய நாள் இந்த காரியத்துக்கு தாமதமா இருக்குது, தடையாக இருக்குது. திருமண காரியத்துல தடை, குழந்தை பாக்கியத்துல தடை, சரத்துல வியாதி, அடிக்கடி நோய், நஷ்டம், கஷ்டம். ஆமா, நீங்க சொல்றது எல்லாமே உண்மைதான். ஒரு புதுப்பித்தல செய்யறது ஸ்தோத்திரம், நல்லது. ஆனா இது நடக்கணும்னா நான் என்ன பண்ணணும்? அதுதான் அந்த நிபந்தனை. அந்த நிபந்தனை என்ன? நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஜட்ஜஸ் சாப்டர் 5 verse 7. நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இந்த 5-10 நிமிஷத்துக்குள்ள மீட்டிங்கை நான் முடிச்சிருவேன். 8:30 மணிக்குள்ள உங்களை முடிச்சுன்னா பிளஸ் பண்ணி அனுப்ப போகிறேன். அல்லேலூயா. சோ காத்துருங்க, கடைசி பிளஸிங் வரைக்கும் காத்துருங்க. அது மகத்துவமான ஒரு பிளஸிங்கா உங்களோட வாழ்க்கையில புதிய மாத்த பிகின் பண்றதுக்கு அது உதவியாக இருக்கும். நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் என்ன எழுதப்பட்டிருக்கு? தெபோராளாகிய நான் இஸ்ரவேலிலே நான் தாயாக எழும்பும் அளவும் கிராமங்கள் பாழாய் போயின. இஸ்ரவேலின் கிராமங்கள் பாழாய் போயின. ஆமென். பாருங்க, தெபோராளாகிய நான் எழும்பும் அளவும், இஸ்ரவேலிலே நான் தாயாக எழும்பும் அளவும் கிராமங்கள் பாழாய் போயின. இஸ்ரவேலின் கிராமங்கள் பாழாய் போயின. பிரதர், இந்த புதுப்பித்தல் நடப்பதற்கு, புதிய காரியத்தை, சிங்காசனத்துல இருக்கிறவர் என்னுடைய வாழ்க்கையில் அந்த புதிய காரியத்தை ஆரம்பிப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னா வசனத்துல தெளிவாக இருக்கிறது. நீங்கள் எழும்ப வேண்டும். நீங்கள் எழும்ப வேண்டும். எழும்ப வேணும்னா பிரதர், நான் இப்ப உட்கார்ந்து இருக்கிறேன், இப்ப நான் எழும்பட்டமா? அந்த எழும்புதல் அல்ல, அந்த எழும்புதல் அல்ல. இப்ப நான் நின்றுகிட்டு இருக்கிறேன், அப்ப நான் எழும்பிதான் நிக்கிறேன், அதுவா? அந்த எழுப்புதலா? இல்ல. நான் தூங்கிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறீங்களா பிரதர்? இல்ல பிரதர், நான் எழும்பித்தான் இருக்கிறேன். அந்த எழுப்புதல் இல்ல. தெபோராளாகிய நான் எழும்பும் அளவும். அது என்னது எழும்பும் அளவும்? எழும்பும் அளவுன்னா நீங்க நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசி பாருங்களேன். நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை இதை வாசிக்க உங்களுக்கு தெரியும் அந்த எழும்புறதுன்னா என்ன அப்படின்னு. நியாயாதிபதிகள் அவனுக்கு 900 இருப்புரதங்கள் இருந்தது. அவன் இஸ்ரவேல் புத்திரரை 20 வருஷம் கொடுமையாய் ஒடுக்கினான். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். ஆமென். இஸ்ரவேல் புத்திரர்கள் 20 வருடம் கொடுமையாய் நடத்தப்பட்டார்களாம். கொடுங்கோல் ஆட்சி. அவங்க ஒரு அடிமைத்தன வாழ்க்கை 20 வருஷம் வாழ்ந்தார்களாம். அவங்க தவறு செய்யும் போது, ஆண்டவர் விட்டு தூரம் போகும்போது கர்த்தர் இன்னொரு தேசத்துல ராஜா கையில ஒப்பு கொடுத்துருவாரு. அவங்களை அடிமையா நடத்துவாங்க. அப்படி ஒரு கொடூரமான ஆட்சி நடந்ததாம் இந்த காலத்துல. இந்த தெபோராளுடைய காலத்துல கொடூரமான ஒரு ஆட்சி நடந்ததாம். அதுல சொல்லப்பட்டிருக்கு இருப்பு ரதங்கள் அவங்களுக்கு இருந்ததாம். அதுக்கு ஆரம்பத்துல நீங்க வாசி பாத்தீங்கன்னா நியாயாதிபதிகள் ஆரம்ப வசனங்கள்ல இந்த இருப்பு ரதங்கள் இருந்தபடினால இவர்களை பிடிக்க முடியாமல் போனதாம். கோத்திர பிதாக்களுக்கு இவர்கள் இருந்த பட்டணத்தை பிடிக்க முடியாம போனதாம். இந்த இருப்பு ரதங்கள். இருப்பு ரதங்கள் என்று சொன்னால் நியூக்ளிய வெப்பன் மாதிரி. இந்த காலத்துல ஒப்பிட்டா அந்த காலத்துல அவ்வளவு இருந்திருக்கு அவனுக்கு. 600 700 இருப்பு ரதங்கள் பிடிக்க முடியாமல் போனதாம். கொடுங்கோல் ஆட்சி, பயங்கர டைட் சிச்சுவேஷன். 20 ஆண்டுகள் கொடூரமாக வாழ்ந்தார்கள். தெபோராளும் அதுல ஒரு ஆள். தெபோராளும் அதுல அந்த கொடுமைக்குள் இருந்தவள், கஷ்டத்தின் பாதையில போனவள், நெருக்கத்தின் பாதையில இருந்தவள். எனக்கு கண்ணீரின் பாதையில நான் போய்கிட்டு இருக்கேன்னு சொல்றீங்கல்ல, கடன் பிரச்சனையில போய்கிட்டு இருக்கேன்னு சொல்றீங்கல்ல, குறைவுல போறேன்னு சொல்றீங்கல்ல, ஒரு வேலை சாப்பிடுறது கஷ்டப்படுறேன்னு சொல்றீங்களே, எனக்கு வேலை கொடுக்க யாரும் இல்லைன்னு சொல்றோமே. இப்படிப்பட்ட நெருக்கங்கள் மத்தியில அந்த தெபோராளும் போனவன் 20 வருடம் அடிமைத்தனம், 20 வருடங்கள் அடிமைத்தனத்துக்கு பின்பதாக ஒரு தீர்மானம் பண்ணுகிறார். இப்படி இருந்தா சரி வராது. என்ன தெரியுமா வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு? தெபோராளாகிய நான் எழும்பும் அளவும். இது கர்த்தருடைய தேசம். கர்த்தர் நம்மளை வாழாக்காமல் தலையாக்கி இருக்கிறார். இனி நாம் அடிமையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. யாருக்கு நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாம் எழும்புவோம், ஒருமனப்படுவோம்.
இனி நான் சோர்ந்து இருக்கிற காலம் அல்ல, இனி நான் விழித்து எழும்ப வேண்டிய காலம். தூங்கின நாட்கள் போதும், குடிச்சு என் குடும்பத்துல சீரழிஞ்ச நாட்கள் போதும், என் வாழ்க்கையில பாவத்துக்கு அடிமையா இருந்த நாட்கள் போதும், வேலைக்கு போகாம வீட்டுல இருந்துகிட்டு நேரத்தையும் காலத்தையும் அழித்த நாட்கள் போதும் என்று சொல்லி இனி நான் ஒரு முடிவு எடுக்கிறேன், இனி நான் ஒரு தீர்மானம் பண்ணுகிறேன். இனி இந்த வாழ்க்கை முடிந்தது, இந்த பழைய வாழ்க்கை ஒளிந்து போனது, இனி ஒரு புதுப்பிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக நான் ஒரு தீர்மானம் பண்ணி எழும்ப போகிறேன். ஒரு தீர்மானத்தோடு கூட அடுத்த கட்டம் ஒரு இந்த வாழ்க்கை நான் புதுப்பிக்க போகிறேன் ஒரு முடிவு எடுக்கிறீங்க பாருங்க. இதுதான் எழும்புவது. இதான் எழும்புவது. உன்னோட வாழ்க்கையில ஒரு புதுப்பிக்கப்படணும் என்ன நடக்கணும்? அப்படியே வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கிட்டு அப்படியே பிரதர் சொல்லிட்டாங்க, ஓ ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நல்லா தூங்கி எழும்பி ஜூலை மாதம் 1ஆம் தேதி விழிச்சாச்சு, ரைட், புதுப்பிக்க நடக்கிறது. நோ, நீங்க ஒரு காரியத்தை செய்யற வரைக்கும் உங்களோட வாழ்க்கையில புதுப்பித்தல் நடைபெறாது. வசனத்துல எழுதப்பட்டிருக்கு, யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல, யாக்கோபு 4:8 எழுதப்பட்டிருக்குது, நீங்கள் கர்த்தரிடத்தில் சேர்ந்தால் அவர் உங்களிடத்தில் சேருவார். அப்போ நாம ஒரு காரியத்தை விசுவாசத்துல காலடி எடுத்து வைக்கும் போது அவர் நமக்கு உதவி செய்ய தம்முடைய முழு பலத்தை நமக்கு கொடுப்பார். நாம ஒரு படி முயற்சி செய்யும் போதுதான் அவர் அதை செய்ய முடியும். கர்த்தரிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்துல சேருவார். ஆமா, நீங்க ஒரு ஸ்டெப் முன்னுக்கு எடுத்து வைக்கணும். இந்த வாக்குத்தத்த வசனத்தை நீங்க கேட்கறீங்க, கர்த்தரோட வாழ்க்கையில ஒரு புதுப்பித்தலை கொண்டு வர போகிறார், நீங்க வாக்குத்தத்த வசனத்தை கேட்கறீங்க. இப்ப என்ன பண்ணணும்? நான் இனி சும்மா இருக்க போகிறது இல்ல, இனி இந்த வாழ்க்கையில நான் எழும்ப போகிறேன், கர்த்தருக்காக நான் வாழ போகிறேன், நான் இனி ஜெபிக்க போகிறேன். சோர்ந்து இருந்த நாட்கள் போதும், தூங்கின நாட்கள் போதும், பாவ வாழ்க்கை போதும், அசுத்த வாழ்க்கை போதும், நிர்விசாரமான வாழ்க்கை போதும், மற்றவங்களை குறை சொல்லி ஏளனமா திட்டிக்கிட்டு இருந்த காரியங்கள் போதும், சபைக்கு போகாம இருந்த நாட்கள் போதும், ஊழியங்களை அவமானப்படுத்தும் நாட்கள் போதும். இனி நான் எழும்ப போகிறேன். இதெல்லாம் விட்டுட்டு நான் ஒரு மனுஷனாக மூலம் நடந்து கொள்ள போகிறேன், கர்த்தருடைய ஒரு பிள்ளையான நடந்து கொள்ள போகிறேன். ஒரு தீர்மானம் நான் பண்ணுகிறேன். அப்படி நீங்க உங்களுக்குள்ள ஒரு முடிவு எடுக்கிறது தான் அந்த எழும்புவது. அப்படி எடுக்கும் போதுதான் உங்களோட வாழ்க்கையில கர்த்தர் புதுப்பித்தலை செய்ய முடியும். இது உலகத்துல இருக்கிறதா மிகப்பெரிய ஒரு வல்லமையான ஒரு காரியம் என்ன தெரியுமா? வெரி பவர்ஃபுல், வெரி பவர்ஃபுல் அப்படின்னு உங்ககிட்ட கேட்டா, ஒரு பவர்ஃபுல்லான ஒரு காரியத்தை சொல்லுங்க, ஒரு வல்லமையான காரியத்தை சொல்லுங்க, ஒரு மகத்துவமான ஒரு காரியத்தை சொல்லுங்கன்னு சொன்னா நீங்க சொல்லுவீங்க நியூக்ளியர் பாம். ஈரானுக்கு இஸ்ரேலுக்கு யுத்தம் நடக்குது, உக்ரைனுக்கு யுத்தம் நடக்குது, ரஷ்யாவுக்கு யுத்தம் நடக்குது, பெரிய டேங்க் கன்னு, இப்படி ஏதாவது இதுதான் வல்லமை. அல்லது நிறைய ஏஐ தொழில்நுட்பத்தினூடாக வந்திருக்கதான நிறைய தொழில்நுட்ப காரியத்துல இதுதான் வல்லமையானது. நிறைய காரியத்தை நீங்க சொல்ல முடியும். உங்களுக்கு ஒரு சிம்பிளா ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். மிகவும் வல்லமையான ஒரு காரியம் என்ன தெரியுமா? மிகவும் வல்லமையான ஒரு காரியம் தீர்மானம் எடுப்பதுதான் வல்லமையான ஒரு காரியம். நீங்க எடுக்கிற தீர்மானம் இருக்குல்ல, நீங்க எடுக்கிற முடிவு இருக்குதானே, அந்த முடிவுல எவ்வளவு வல்லமை இருக்கு தெரியுமா? ஒரு தீர்மானம் ஒரு உலகத்தை அழிக்க முடியும், ஒரு தீர்மானம் உலகத்தை மாற்ற முடியும். தேவனுடைய ஒரு தீர்மானம், என் குமாரனாகி ஒரே பேரான குமாரன் இந்த பூமிக்கு அனுப்பி நான் ரட்சிக்க வேண்டும், ஒரு தீர்மானம் முழு உலகத்தையுமே ரட்சித்தது, பாவிகளை பரிசுத்தமாய் மாற்றினது, நித்திய ஜீவனுக்கு கொண்டு போகத்தக்கதாக மாற்றினது. ஒருவருடைய தீர்மானம். தீர்மானம், இட் ஹஸ் பவர், இட் ஹஸ் அத்தாரிட்டி. அதுக்கு அதிகாரம் இருக்கு, வல்லமை இருக்குது. நீங்க எடுக்கிற முடிவுல ஒரு வல்லமை இருக்கு பிரியமானவர்களே. இன்றைக்கு இந்த வார்த்தையை நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்களா? சாதாரணமா கேட்கல, கர்த்தர் உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறாரு. எந்த பாதையில் நீங்க இருக்கிறீங்க, எந்த நெருக்கத்தின் பாதையில் இருக்கிறீங்க, சில நேரம் இதுக்கு காரணம் நீங்களா கூட இருக்கலாமே, உங்களுடைய இந்த சூழ்நிலை நிமித்தமா இருக்கலாமே. சோம்பேறி ஆசீர்வாதமா இருக்கணும்னு நினைச்சு கூட பார்க்க கூடாது வசனத்துல எழுதப்பட்டிருக்கு. நீங்க சோம்பேறித்தனமா இருந்தா உங்களை நம்பி யார் ஒரு வேலையை கொடுப்பா? நீங்க குடித்து கொண்டு கும்மாளம் போட்டு கொண்டு இருக்கிற பணத்தை எல்லாம் நீங்க செலவழிச்சு கொண்டு வந்து உங்களை நம்பி யார் ஒரு பொறுப்பை கொடுப்பா? உங்களோட வாழ்க்கை மாற வேண்டும், உங்களோட ஜீவியம் மாற வேண்டும். உங்களோட வாயில பொய்யும் புரட்டும் இருந்தால் உங்களை நம்பி யாரு கொடுப்பா ஒரு வேலைய? உங்களை நம்பி யார் அந்த காரியத்தை ஒப்படைப்பா? உங்களோட வாழ்க்கை மாற வேண்டும். அதுக்கு நீங்க தீர்மானம் பண்ண வேண்டும், ஒரு டிசிஷன் எடுக்கணும், ஒரு முடிவு எடுக்கணும். இன்றிலிருந்து என் வாழ்க்கையை நான் மாற்ற போகிறேன், இன்றிலிருந்து என் ஜீவியத்தை நான் மாற்ற போகிறேன், இன்றைக்கு ஒரு நான் முடிவு எடுக்கிறேன். அந்த முடிவு தாங்க நீங்க எழும்புவது. நீங்க இப்படி எழும்பிட்டீங்கன்னா புதிதான ஒரு காரியத்தை கர்த்தர் உங்களோட வாழ்க்கையில செய்ய போகிறார். புதிய ஒரு காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். கொடுமையாக ஒடுக்கினான். பாருங்க, வசனத்தில் எழுதப்பட்டிருக்குது, தெபோரளாகிய நான் எழும்பும் அளவும் இஸ்ரவேலிலே நான் தாயாக எழும்பும் அளவும். இது எப்ப தெரியுமா எழுதுனது? இவங்க 20 ஆண்டுகள் கொடூரமாக நடத்தப்பட்டது பின்பதாக இவங்க ஒரு தீர்மானம் பண்றாங்க, இது சரி வராது, இனி நாம யுத்தம் பண்ணி கர்த்தருடைய வெள்ளத்துல செய்வோம்னு சொல்லி யுத்தத்துல ஜெயிச்சிடுறாங்க. 20 வருஷம் அடிமைத்தனத்துல இருந்து
ஒரு பெண்ணாக லீட் பண்ணி ஜெயிச்சுட்டாங்க. ஜெயித்ததுக்கு பிறகு பாடின பாட்டு இது. சந்தோஷத்தை மகிழ்ச்சினால பாடின பாட்டில் தான் இது வருது. அதுக்கு முன்பதாக 20 வருஷம் அவங்க அடிமைத்தனத்துல இருந்தாங்க. அந்த நேரத்தை அவங்க எழுதுறாங்க, தெபோரலாகி நான் எழும்பும் அளவும், இஸ்ரவேலிலே தாயாக நான் எழும்பும் அளவும் கிராமங்கள் பாழாய் போயின. இஸ்ரவேல் கிராமங்கள் பாழாய் போயின. பிரியமானவர்களே, நீங்க எழும்புற வரைக்கும் உங்களோட வாழ்க்கை பாழாய் தான் கிடக்கும். உங்களுடைய குடும்பம் எழும்ப வேண்டுமா இருந்தா முதலாவது நீங்க எழும்ப வேண்டும். சரியான தீர்மானத்தோடு கூட, நீங்க முடிவோடு கூட நீங்க எழும்பணும். ஒரு தீர்மானம் எடுக்கணும். நீங்க தீர்மானம் எடுக்கிற வரைக்கும் உங்களோட வாழ்க்கை பாழாய் தான் இருக்கும். பாவ வாழ்க்கை நிமித்தமா உங்களுடைய ஜீவியம் பாழாய்த்தான் இருக்கும். உங்களுடைய குடும்பம் பாழாய்த்தான் இருக்கும். உங்களுடைய ஆசீர்வாதம் பாழாய்த்தான் போயிருக்கும். வெறுமையும் வெட்டாந்தரை எம்டியமா தான் இருக்கும். ஒழுங்கின்மை வெறுமையுமா தான் இருக்கும். நீங்க தீர்மானம் பண்ற வரைக்கும், நீங்க ஒரு முடிவு எடுக்கிற வரைக்கும் உங்களோட வாழ்க்கை அப்படித்தான் இருக்கும். பாழாய்த்தான் போகும். பாழாய். தேபோரலாகி நான் எழும்பும் அளவும் கிராமங்கள், இஸ்ரவேல் கிராமங்கள் பாழாய் போயின. பாழாய்த்தான் இருக்கும். நாங்க எழும்புற வரைக்கும், நீங்க உங்களோட வாழ்க்கையை மாற்றுகிற வரைக்கும் உங்களுடைய ஜீவியம் பாழாய் தான் போகும். குறைவுல தான் இருப்பீங்க, பலவீனத்துல தான் இருப்பீங்க, நோயில தான் இருப்பீங்க, வியாதியில தான் இருப்பீங்க, ஒருவேளை சாப்பாட்டுக்கு கையேந்தி கொண்டுதான் இருப்பீங்க, மத்தவங்களை நம்பிதான் இருப்பீங்க. நீங்க எழும்ப வேண்டும். உங்களுடைய வாழ்க்கை மாற வேண்டும். அதுக்கு நீங்க உங்களை அர்ப்பணிக்க வேண்டும், ஒப்பு கொடுக்க வேண்டும், தீர்மானம் பண்ண வேண்டும், ஒரு முடிவு எடுக்கணும். என் வாழ்க்கையில இப்படி நான் வாழ்ந்தது போதும், பாதகமாய் வாழ்ந்த நாட்கள் போதும், அசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்தது போதும், அசுத்தமான சிகரெட்டை பிடித்த நாட்கள் போதும், வெத்திலையை போட்டுக்கிட்டு என்ற வாழ்க்கையில நான் வாழ்ந்த நாட்கள் போதும், பெண்களுக்கு பின்பதாக போன நாட்கள் போதும், குடியும் சபைக்கு போறது, அடுத்த நாள் வந்து குடிக்கிறது, இந்த வாழ்க்கை போதும், இந்த ஜீவியம் போதும். மத்தவங்களை குறை சொல்லிக்கொண்டு, ஊழியர்களை குறை சொல்லிக்கொண்டு, குற்றம் சாட்டிக்கிட்டு, புறங்கூறி கொண்டு, வாயினால அசுத்தமான காரியங்களை பேசிக்கொண்டிருந்த நாட்கள் போதும். ஒரு தீர்மானம் பண்ணி நீங்க எழும்ப வேண்டும். ஒரு முடிவு எடுக்கணும். அந்த முடிவுக்கு ஒரு வல்லமை இருக்கு. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். ஆண்டவர் இருதயத்துல ஒப்பு கொடுத்து மாற போகிற ஆண்டவர் தீர்மானம் பண்ணி நீங்க அந்த டிசிஷனுக்குள்ள வந்துட்டீங்கன்னா, அந்த முடிவுக்குள்ள வந்துட்டீங்கன்னா, கர்த்தர் நிச்சயம் உங்களை உயிர்ப்பிப்பார், கிருபையை கொடுப்பார், ஒரு புதிய மனிதனாக மனுஷியாக மாற்றுவார், ஒரு புதிய காரியத்தை உங்களோட வாழ்க்கையில செய்வார். ஹல்லேலூயா. தேபோரலாகிய நான் எழும்பும் அளவும் கிராமங்கள் பாழாய் போயின. தேபோரலாகிய நான் ஒரு தாயாக எழும்பும் அளவும் இஸ்ரவேல் கிராமங்கள் பாழாய் போயின. உங்களோட வாழ்க்கை இனியும் பாழாய் போகணுமா? இந்த 7வது மாதத்திலையும் பாழா போகணும்னு நினைக்கிறீங்களா? உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை ஜீவியம் இந்த பாவத்திலே உழன்று 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 வீணாக உலகத்தின் காரியத்துல பணத்தை செலவழித்து 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 உங்களோட குடும்பத்தை ஏமாற்றி, உங்களை ஏமாற்றி, இப்படியே உங்களோட வாழ்க்கை பாழாய் போகணும்னு நீங்க பிரியப்படுறீங்களா? அல்லது இந்த 7வது மாதத்துல எழும்ப வேண்டும் என்று பிரியப்படுறீங்களா? கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை உங்களோட வாழ்க்கையில வச்சிருக்கிறார். கர்த்தர் தீர்க்க தரிசனம் உங்களோட பேசுகிறார். ஒரு புதிய காரியத்தை உங்களோட வாழ்க்கையில செய்ய விரும்புகிறேன், செய்ய போகிறேன். அதற்கு நீங்க ஒரு காலடி எடுத்து வைக்கும் போது கர்த்தர் காத்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய தீர்மானம் தான் உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற போகிறது. உங்களுடைய தீர்மானம் தான் உங்களை எழுப்ப போகிறது. ரைஸ். கர்த்தர் உங்களை சொல்லுகிறார், ரைஸ். இந்த மாதம் நீங்க எழும்புகிற மாதம். இந்த மாதம் எழும்புகிற மாதம். எழும்புங்க. தூசியை உதறி விட்டு எழும்புங்க. தூசியை உதறி தள்ளிவிட்டு எழும்புங்க. உங்களுடைய பாவத்தை உதறி தள்ளிட்டு எழும்புங்க. போராட்டங்கள், பிரச்சனைகள், குழப்பம் என்று சொல்லி படுத்திருக்க விட்டு எழும்புங்க. நிர்விசாரத்தை விட்டு எழும்புங்க. சோம்பேறித்தனத்தை விட்டு எழும்புங்க. மனச்சோரை விட்டு எழும்புங்க. தற்கொலையை விட்டு எழும்புங்க. கர்த்தருக்காக வாழ போகிற தீர்மானம் பண்ணுங்க. உலகமே என்ன பகைக்கிறதுன்னு ஓடி ஒளியாதீங்க. எழும்பி வாங்க. எழும்புங்க. ரைஸ். எழும்புங்க. இந்த 7வது மாதத்துல கர்த்தர் உங்களுக்கு சேலஞ்ச் பண்றாரு. எழும்பு. உனக்கு கூட ஒரு புதிய காரியத்தை நான் செய்ய போகிறேன். உன்னை கொண்டு ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறேன். உனக்கு ஒரு புதிய காரியத்தை நான் செய்ய போகிறேன். 3 காரியம். உனக்கு ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறேன். உன்னை கொண்டு ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறேன். உன் மூலமாக ஒரு புதிய காரியத்தை நான் செய்ய போகிறேன். உனக்கு ஒரு புதிய காரியம். உன்னை கொண்டு ஒரு புதிய காரியம். உன் மூலமாக ஒரு புதிய காரியம் நடைபெற கர்த்தர் அவளோடு காத்திருக்கிறார். கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை பாருங்க. கர்த்தர் கொடுக்கிற வாக்கு வெளிப்படுத்தல் 21:5 இதோ பாருங்க, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற சொல்லுகிறதாவது என்னது? இதோ நான் சகலவற்றையும் புதிதாக்குகிறேன். யாரு புதிதாக்குறாராம்? யாரு புதிதாக்குறார்? இதோ யாரு? நான், கர்த்தராகிய நான். நீங்க ஒரு தீர்மானம் பண்ணும்போது கர்த்தர் உங்களோட சகலவற்றையும் புதிதாக்குவார். உங்களோட நெருக்கங்கள் மாறும், குறைவுகள் மாறும், சோர்வுகள் மாறும், பிரச்சனைகள் மாறும், ஜெபமின்மை மாறும். இப்ப நீங்க போய்கிட்டு இருக்க தானே, ஐயோ இந்த காரியம் ரொம்ப எனக்கு கஷ்டமா இருக்குதே நினைக்கிறீங்கல்ல, மாறும்.
மாறும். நீங்க எலும்பும் அளவும் அது இருக்கும், பாலாய் தான் இருக்கும். நீங்க எலும்ப ஆரம்பிச்சிட்டீங்கன்னா எல்லாம் புதிதாக்கப்படும். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. அதுக்கு நீங்க இடம் கொடுக்குறீங்களா? இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்றீங்களா? அந்த புதிய காரியத்தை நான் இடம் கொடுக்கிறேன் பிரதர், அந்த புதிய காரியத்துக்கு நான் என்ன அர்ப்பணிக்கிறேன், அந்த புதிய காரியத்தை கர்த்தர் என் வாழ்க்கையில செய்யணும், அப்படி சொல்றீங்களா? இருக்கிற இடத்துல கண்களை மூடி நம்ம ஜெபம் செய்ய போகிறோம். முடிந்தா எலும்புங்க, இல்லாட்டி ஒரு இடத்துல இருந்து சரி அந்த சத்தம் கேட்கிற விதமாக உங்கள் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி கொள்ளுங்க. கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை உங்களோட வாழ்க்கையில இன்னைக்கு ஆரம்பிக்கிறார். புதிய ஒரு காரியத்தை உங்களோட வாழ்க்கையில ஆரம்பிக்கிறார். புதிய ஒரு காரியத்தை உங்களோட வாழ்க்கையில செய்கிறார். ஹல்லேலூயா. Thank you Lord Jesus. உங்களுக்கா நான் ஜெபிக்க போகிறேன். உங்களுக்கா ஜெபிக்க போகிறேன். தீர்மானம் பண்றீங்களா? தீர்மானம் பண்றீங்களா? ஒரு முடிவு எடுக்கிறீங்களா? இருக்கிற இடத்துல முழங்கால் படிக்கிட்டு ஒரு சில வாலிபர்கள், ஒரு சில பிள்ளைகள், ஒரு சில குடும்பத்தினர், ஆமா நீங்க கூட்டமாக ஒரு வீட்டுல இருந்து ஒரு சின்ன ஒரு ஸ்பீக்கரை போட்டு இந்த பேசுற சத்தத்தை நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கதை நான் பாக்குறேன். நான் ஆவியில் நான் உணர்கிறேன். இப்படிப்பட்டவங்க இருக்கிறீங்க, முழங்கால் போட்டு இருக்கிறீங்க. இந்த நேரத்துல சில பேர் நீங்க மனஸ்தாபப்படுறீங்க. ஆமா என்னுடைய தவறுதான். சில நேரத்துல நீங்க கார்னர் பண்ணப்பட்ட நிலைமையில இருக்கிறீங்க. அதுல இருக்கிற ஒரு நபர் கார்னர் பண்ணப்பட்ட நிலைமையில, எல்லாரும் ஒதுக்கப்பட்ட நிலைமையில அப்படியே பின்னாடி ஒரு இடத்துல உங்களை தலைகளை தாழ்த்தி அமர்ந்து இருக்கிறீங்க. கர்த்தர் உன்னை புதுப்பிக்க விரும்புகிறார் மகளே, உங்களை புதுப்பிக்க விரும்புகிறார். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். உங்களை புதுப்பிக்க விரும்புகிறார். உங்களுடைய குடும்பத்தை புதுப்பிக்க விரும்புகிறார். உங்களுடைய வாழ்க்கையை புதுப்பிக்க விரும்புகிறார். உங்களுடைய ஜீவியத்தை புதுப்பிக்க விரும்புகிறார். உன்னுடைய பழையவைகளை நினைத்து நீ துவண்டு கொண்டிருக்கிறாயோ, கர்த்தர் புதுப்பிக்க விரும்புகிறார். அதுக்கு நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். நான் எழும்ப போகிறேன், நான் ஒரு தீர்மானம் பண்ணுகிறேன். இட் ஹாஸ் பவர். அதுக்கு ஒரு வல்லமை இருக்கு, அதுக்கு ஒரு அதிகாரம் இருக்கு. நான் எடுக்கிற முடிவுக்கு ஒரு வல்லமை இருக்கு. இன்னைக்கு நான் முடிவு பண்ணுகிறேன், என்னுடைய வாழ்க்கை நன்மையாக மாற நான் ஒப்பு கொடுக்க போகிறேன். என்னுடைய வாழ்க்கை பரிசுத்தமாய் வாழ நான் மாற்ற போகிறேன். நான் ஒரு தீர்மானம் பண்ணுகிறேன். அந்த புதிய காரியம் என்னுடைய துவங்குறதுக்கு நான் ஒரு தீர்மானம் பண்றேன். பாழாய் போகின காரியங்கள் இனி என் வாழ்க்கையில் நடவாதபடிக்கு இனி நான் சோம்பேறித்தனமாகவோ குழப்பத்திலேயோ பிரச்சனையை நினைத்துக்கிட்டு துவண்டு கொண்டிருக்கிறது அல்ல. நான் செபிக்க போகிறேன், நான் எழும்ப போகிறேன், நான் ஓட போகிறேன், கர்த்தருக்காக வாழ போகிறேன், வேலைக்கு நான் போக போகிறேன், குடும்பத்தை நான் கவனிக்க போகிறேன், என்னுடைய கெட்ட பேரெல்லாம் நல்ல பேரா நான் மாற்ற போகிற சேலஞ்சோடு கூட இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணி எழும்ப ஆரம்பிங்க. ரைஸ் ரைஸ் இன் தி நேம் ஆஃப் லார்ட் ஜீசஸ். எழும்புங்கள், உங்கள் தூசியை உதறிவிட்டு எழும்புங்கள். சியோனே சியோனே எழும்பு, உன் வல்லமையை தரித்துக்கொள். ஹல்லேலூயா. உன் வல்லமையை தரித்துக்கொள். இது வல்லமை தரித்துக் கொள்ளுகிற மாதம். நீ புது பலன் அடைகிற மாதம். நீ புதுப்பிக்கப்படுகிற மாதம். உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கர்த்தர் புதுப்பிக்கும்படியே வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஷபகா லாதரா நமக தீரகா லாரானா மனமா ஷகடா லாரகா பனமா. கர்த்தர் உங்களை புதிதாக்குகிறார். சில பேருடைய சருமத்துல கர்த்தருடைய கரம் நீட்டப்படுகிறத நான் பாக்குறேன். கர்த்தருடைய சருமத்தை புதுப்பிக்க விரும்புகிறார். அதுக்கு உங்களுடைய வாழ்க்கையில இருக்குதான் அந்த மறைவான பாவம் இருக்குல்ல, ஆண்டவர் கொடுத்துருங்க. ஆண்டவரை, இந்த மறைவான பாவம் எனக்கு வேண்டாம்ப்பா, நான் எழும்ப போகிறேன். இந்த பாவத்தை உதறி தள்ளி நான் எழும்ப போகிறேன். ஒப்பு கொடுத்து பாருங்களேன். கர்த்தர் நிச்சயமா உங்களுடைய சருமத்தை தொடுவா. அவருடைய கரம் தொடும். சுகத்தை பெற்றுக்கொள்வீங்க, பலத்தை பெற்றுக்கொள்வீங்க. இயேசுவின் நாமத்தினால நீங்க உங்களை அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். இதுவரைக்கும் ஒரு பிசாசோட உடன்படிக்கையில இருந்தீங்க, பிசாசுடைய பிடியில இருந்தீங்க. ஒப்பு கொடுத்து பாருங்களேன், அர்ப்பணித்து பாருங்களேன். கர்த்தர் உங்களை புதிதாக்குகிறார். இன்றைக்கு ஒரு புதிய பிரசன்ஸ் உங்களை மேல வருகிறத நான் பாக்குறேன். ஒரு புதிய வல்லம் உங்க மேல வருகிறது. புதிய ஒரு பிரசன்னம் வருகிறது. பிரசன்னம் என்றால் தேவனுடைய ஆவியானவர் உங்களை தொடுகிறதுக்கான ஒரு நேரம். பிரசன்னம் என்றால் தேவ ஆவியானவர் உங்கள் பக்கத்துல அருகாமையில வருகிறார். பரலோகம் உங்கள் அருகாமையில வருகிறது. ஒரு ஆவிக்குரிய ஒரு காரியத்தை உங்களோட வாழ்க்கையில செய்யும்படியாக. எஸ், அவர் புதுப்பிக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையை புதுப்பிக்கிறார். உங்களுடைய சரீரத்தை புதுப்பிக்கிறார். எஸ், சில பேருடைய ஊம் பகுதிகளில் அவர் பிரசன்னத்தினாலே அவர் நிரப்புகிறார். அது ஏதோ பிரச்சனை, ஒரு வியாதி, பலவீனம், போராட்டம், அங்க ஒரு அசுத்தம் உண்டு, அங்க ஒரு பாவ பழக்கம் உண்டு. அதை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். அதை கர்த்தர் மாற்றுகிறார், புதிதாக்குகிறார். இஸ் ரினியூவிங் ரைட் நவ இன் தி நேம் ஆஃப் லார்ட் ஜீசஸ். இயேசுவின் நாமத்தில் அவர் புதிதாக்குகிறார். உன்னுடைய சரீரத்தை, உன்னுடைய சருமத்தை, உன்னுடைய பாவ வாழ்க்கையை, உன் பாவங்கள் செய்யப்படுகிறதான அந்த ஒவ்வொரு அவயவங்கள், ஆர்கன்ஸை புதுப்பிக்க விரும்புகிறார். ஒப்புக்கொடு. உன்னுடைய பழைய வாழ்க்கை போதும், அசுத்த வாழ்க்கை போதும், உன்னுடைய கரங்கள் கரை படிந்திருக்கு, அது போதும். எழும்பு. கர்த்தருக்கு உன்னுடைய கரம் தேவைப்படுகிறது. கர்த்தருக்கு உன்னுடைய கால்கள் தேவைப்படுகிறது. கர்த்தருக்கு உன்னுடைய கண்கள் தேவைப்படுகிறது. கர்த்தருக்கு உன்னுடைய முழங்கால்கள் தேவைப்படுகிறது. கர்த்தர் சொல்லுகிறார் சிலரை பார்த்து, நீ எனக்கு தேவை மகனே, நீ எனக்கு தேவை மகளே, நீ என் ராஜ்யத்துக்கு பிரயோஜனமுள்ள நபர், நீ என் ராஜ்யத்துக்கு பிரயோஜனமான நபர். உலகத்துக்கு வேணா நீ பிரயோஜனமற்ற நபராக ஒதுக்கப்பட்டிருக்கலாம். நீ எனக்கு பிரயோஜனமானவன், நீ எனக்கு பிரயோஜனமானவன் என்று சேனைகளின் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். You are so important to God. நீங்க கர்த்தருக்கு விசேஷமானவர் என்று கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். அவர் உங்களை புதுப்பிக்கிறார். இன்றைக்கு ஒரு புதிய ஒரு கிருபையினாலே உங்களை நிரப்புகிறார். புதிய பிரசன்னத்தை அனுப்புகிறார். ஃபாதர்,
the name of Lord Jesus, இயேசுவின் நாமத்தை நான் ஜெபிக்கிறேன். யாரெல்லாம் தங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறாங்களோ அநேக இடங்களை நான் பார்க்கிறேன். நிறைய பேர் நீங்க முழங்கால் படிட்டு இருக்கிறீங்க, உங்களை கரங்களை உயர்த்தி இருக்கிறீங்க, அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறீங்க. கர்த்தர் இந்த மாதத்துல உங்களை எழுப்ப விரும்புகிறார். இதோ ஒரு வியாபாரத்து நிமித்தமாக ஏமாற்றப்பட்ட ஒரு சகோதரன் நான் பார்க்கிறேன். வியாபாரத்து நிமித்தமாக ஏமாற்றப்பட்டிருக்க ஒரு சகோதரன், என்ன பண்ணுவதென்று தெரியாது, வாழ்க்கையே தோல்வி, எல்லாம் எம்டியா இருக்குது, ஒழுங்கின்மை வெறுமையுமா இருக்குது. உன்னை அர்ப்பணி சகோதரனே, உன்னை அர்ப்பணி. ஏன் ஒழுக்கையினமான இல்லீகலான காரியங்களுக்குள் நுழைய பார்க்கிறீர்கள்? ஏன் நீதிக்கு புறமான காரியங்களுக்கு கூட மேல வரணும்னு எதிர்பார்க்கிறீங்க? ஒப்பு கொடுங்க. அங்கதான் நீ தவறு செய்தாய், அங்கேதான் நீ சரிப்படுத்த வேண்டி இருக்கிறது. நீ அதை சரிப்படுத்து. மற்றவர்கள் எல்லாவற்றையும் தீமையை நான் உனக்கு நன்மையாக நான் மாற்றி கொடுப்பேன். உன்னை நான் புதுப்பிக்க விரும்புகிறேன். ஒரு தீர்மானம் பண்ணு. இனி என் கரம் பரிசுத்தமான காரியங்களை செய்ய போகிறது. இல்லீகலான நீதிக்கு விரோதமான காரியத்தை என் கரங்களை நீ செய்வதில்லை என்று ஒரு தீர்மானம் பண்ணு. முடிவெடுங்க, முழங்கால் படியிடுங்க, ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை புதிதாக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. உடைந்த குடும்ப பலிபீடங்களை கர்த்தர் செப்பனிடுகிறார். உடைந்த குடும்ப பலிபீடங்களை கர்த்தர் புதுப்பிக்கிறார். இன்றைக்கு புதுப்பிக்கிறார். சில பேர் ஆல்டர்ஸ் நான் பாக்குறேன், கற்களால் வைக்கப்பட்டிருக்கிற ஒரு பலிபீடம். ஆமா, இது ஒரு குடும்பத்துக்கு ஒரு அடையாளம். அது உடைந்து இருக்கிறது. ஒரு சில இடங்கள்ல கல்கள் எல்லாம் இல்ல, அது அசைச்சால விழுகிற நிலைமையில இருக்கிறது. ஆமா, குடும்பத்துல ஒரு ஆரோக்கியமான உறவு இல்லை, குடும்பத்துல ஒரு ஆரோக்கியமான ஒரு ஒருமைப்பாடு இல்லை, ஒற்றுமை இல்லை, ரிலேஷன்ஷிப் இல்லை. ஏனோ தானோ என்ற வாழ்க்கை. இன்றைக்கு அர்ப்பணித்து பாருங்கள். கணவன் மனைவியாக ஒப்பு கொடுத்து பாருங்கள். இன்னைக்கு நான் புதுப்பிக்க விரும்புகிறேன். உங்களுடைய குடும்பத்தை புதுப்பிக்க விரும்புகிறேன். உங்களுடைய இந்த பலிபீடத்தை, இந்த உறவை நான் புதுப்பிக்க விரும்புகிறேன். அதுக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. இந்த பழையவர்கள் எல்லாம் ஒளிந்து போகட்டும். பெண்களோடு தொந்திப்பா இருப்பவன் அவன் சபிக்கப்பட்டவனாக இருப்பானே. உன் மனைவியோடு நீ சந்தோஷமாக இருக்க வேண்டுமே, உன் கணவனோடு நீ சந்தோஷமாக இருக்க வேண்டுமே, உன் கணவனுக்கு உன் மனைவிக்கு நீ உண்மையாக இருக்க வேண்டுமே. கர்த்தர் உன் குடும்ப பலிபீடத்தை சரிப்படுத்துகிறார், செப்பனிடுகிறார். ஹல்லேலூயா. புதுப்பித்தலை கட்டளையிடுகிறார். Thank you Lord Jesus. கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணலாமா? இதோ ஒரு கட்டி முடிக்க முடியாத ஒரு வீட்டை நான் பார்க்கிறேன். அதுக்கு பின்பதாக ஒரு சாபம் இருக்குது என்று கர்த்தர் சொல்லுகிறார். கட்டி முடிக்க முடியாத ஒரு வீடு, அது இன்னும் முடிக்க முடியாமல் தடுமாறி கொண்டிருக்கிறீங்க. அதுக்கு பின்பதாக ஒரு சாபம் இருக்கிறது. இன்றைக்கு உங்களை அர்ப்பணித்தால், உங்களுடைய வாழ்க்கையில நிர்விசாரத்தையும் மனிதர்களுக்கு பின்பதாக போவதை விட்டு தேவனுடைய பாதத்துல போவதை நீங்கள் தெரிந்து கொண்டால், மனித தயவை நாடுவதை விட தேவ தயவை நாடுவது நலமாய் இருக்குமே. இப்படி நீங்கள் போனால் கர்த்தர் அதையும் புதுப்பிக்க விரும்புகிறார். அதுவும் இந்த மாதத்துல புதுப்பிக்கப்படும் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். நீங்கள் அந்த நிபந்தனையை சரியாக செய்யும் போது மனிதனுடைய முகத்தை அல்ல, கர்த்தருடைய முகத்தை பாருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறமைக்காக ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. இயேசுவின் நாமத்தினால நிறைய குடும்பங்கள் நீங்க சரிப்படுத்துகிறமைக்காக ஸ்தோத்திரம். காலியான, கர்த்தர் ஏற்கனவே பேசுறது போல ஒரு காலியான ஒரு வயிற்றை நான் பார்க்கிறேன். அது ஒரு காலியான கர்ப்பம். இதுல அநேக தடவை எல்லாமே சூனியமாய் மாறிவிட்டது. ஜீரோ. உன்னுடைய வயிற்று பகுதி, கர்ப்பம், அது ஜீரோவாக இருக்கிறது. இதோ முழங்கால் படிட்டு கரங்களை உயர்த்தி, ஒரு கரத்தை உயர்த்தி ஒரு கரத்தை வயிற்றுல வைத்து சொல்லுங்க, ஆண்டவரே இந்த கர்ப்பத்தின் கனி உமக்கு சொந்தமாய் மாறட்டும். ஆண்டவரே, என்னோட வாழ்க்கையில நான் ஒரு தவறு செஞ்சுட்டேன், உண்மைதான். அதுக்கு நான் இன்னும் வருந்துகிறேன். நீங்க இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ள தேவன். என்னை மன்னித்து தயவா ஏற்றுக்கொண்டு என்னை ஆசீர்வதிப்பீரானால் ஆண்டவரே, அந்த குழந்தை உம்முடைய ராஜ்யத்துக்கு பயனுள்ளதாய் மாறும் என்று ஒரு அர்ப்பணித்து செய்து பாருங்களேன். கர்த்தர் புதுப்பிக்கிறார். Thank you Lord Jesus. கர்த்தர் புதுப்பிக்கிறார். பிரியமானவர்களே, உங்களுடைய கர்ப்பத்தை புதுப்பிக்கிறார். உங்களுடைய மலடான அந்த கர்ப்பத்தை அவர் புதுப்பிக்கிறார். இயேசுவின் நாமத்தினால புதுப்பிக்கிறார். இதை கேட்டுக்கிட்டு இருக்க ஒருத்தங்களுக்கு பின்பக்கத்துல பைல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, மூளை வருத்தம், ஒரு பிரச்சனை, ரத்தம் கசிகிற பிரச்சனை. வாழ்க்கையில ஒரு கீழ்ப்படிவு இல்லை. நீங்க துரோகம் பண்ணுகிறீர்கள். நீங்க துரோகம் பண்ண நிமித்தமாக இந்த காரியம் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. பிசாசினால் வாசல் திறந்து கொடுக்கப்பட்டு இது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. மனம் திரும்புங்கள். நீங்க மனம் திரும்பும் போது புதுப்பித்தல் நடைபெறும் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். Thank you Lord Jesus. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. இன்னும் ஒரு சில வாலிபர்களை பார்க்கிறேன், கைகள் கரை படிந்து இருக்கிறது. உங்களுடைய கைகள் கரை படிந்திருக்கிறது என்றால் உங்களுக்கு என்ன நான் சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரிந்திருக்கும். உங்களுடைய கைகளை, கரங்களை உயர்த்தி பிடித்து சொல்லுங்க, ஆண்டவர் இந்த கை இனி அசுத்தமானதை செய்யக்கூடாது, இந்த கை உங்களுக்கு பிரியமானதை செய்ய நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. அந்த கரம் கர்த்தருக்கு வேண்டும் மகனே. Desperately need you. He needs you.
நீ அவருக்கு வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ ராஜ்யத்துக்கு பயனுள்ளவன், அதனாலதான் உன் மேல நான் இன்னும் கிருபையா நான் இருக்கிறேன். கர்த்தர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். புதுப்பித்தலை அவர் செய்ய விரும்புகிறார். ஒப்புக்கொடு, ஒரு முடிவெடு, தீர்மானம் பண்ணு. விட வேண்டியதை விடு, சரிப்படுத்த வேண்டிய சரிப்படுத்து. உன் கரங்களை உயர்த்தி வாழ்க்கையை அர்ப்பணி. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் நீர் என்ன செய்ய சித்தமா இருக்காதுக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லிப்பார். கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கை கரத்துல எடுப்பார். தேங்க்யூ லார்ட். ஒரு புதுப்பித்தலை கர்த்தர் செய்கிறமைக்காக ஸ்தோத்திரப்பா. நன்றி ஆண்டவரே. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த மாலை நேரத்தில் நீங்க கொடுத்த வாக்குத்தத்தத்துக்காக ஸ்தோத்திரம். இதோ நான் சகலத்தை புதிதாக்குறேன் என்று சொன்ன வாக்குத்தத்தத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த வாக்குத்தத்தத்தை இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் நான் பதிக்கிறேன். இந்த 5 Wings Prophetic Ministry-யோடு இணைந்து இருக்கிற எல்லா லீடர்ஸ் மேல, அவங்களுடைய குடும்பங்கள் மேல, அவங்க ரத்த உறவுகள் மேல, சொந்த பந்தங்கள் மேல, இந்த மீட்டிங்ல கலந்து கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகள் மேல, சொந்த பந்தங்கள் உறவுகள் மேல, இந்த குடும்பங்களை தாங்குற நேசிக்கிற ஒவ்வொரு மேல, இதை பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேல இயேசுவின் நாமத்தினால இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குறேன் என்ற வார்த்தை நிறைவேறும்படி நான் இயேசுவின் நாமத்தில் பிரகடனப்படுத்துகிறேன். இந்த நேரத்துல பிரகடனப்படுத்தி நான் பிளஸ் பண்ணுகிறேன். இயேசுவின் நாமத்துல எந்த தேசத்துல இருந்தாலும் உன்னோட வேலையில பிரகடனப்படுத்துறேன். ஒரு புதிதாக்குதல் நடப்பதாக, உன்னோட வாழ்க்கை ஒரு புதிதாக்குதல் நடப்பதாக. பாவ வாழ்க்கை மாதிரி ஒரு புதுப்பித்தல் உண்டாவதாக. உன்னோட வேலையில ஒரு புதுப்பித்தல் உண்டாவதாக. பரிசுத்த ஜெப வாழ்க்கையில ஒரு புதுப்பித்தல் உண்டாவதாக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் சொன்ன எல்லா வெளிப்பாடுகள் அத்தனை பிள்ளைகளை பரிசுத்த ரத்தத்தை தெளித்து எல்லா பழையவைகள் ஒளிந்து போகும்படி கட்டளையிட்டு இயேசுவின் நாமத்தில் புதுப்பித்தல் உண்டாவதாக நான் கட்டளையிடுகிறேன். ஒரு புதுப்பித்தல் உண்டாகட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த ரத்தத்தை ஒவ்வொரு மேல நான் தெளித்து நான் டிக்ளேர் பண்ணுகிறேன். ஆண்டவரே, புதுப்பித்தல் நடக்கட்டும். தேவைகள் சந்திக்கப்படட்டும். ஆண்டவரே, இந்த புதிய மாதத்துல எல்லா தேவைகள் சந்திக்கப்படட்டும். குறைவுகள் மறைந்து போகட்டும். பலவீனங்கள் மாறட்டும். இதோ 1-2 பேரை நான் பாக்குறேன். சில பேர் இந்த ஒரு புதிய பிசினஸ் நான் பண்ணணுமே, எனக்கு ஒரு ஆலோசனை கொடுக்க முடியுமா? உன் வாழ்க்கையை தேவனுடைய சமூகத்துல அர்ப்பணி. கரங்களை உயர்த்தி பிடிங்க. ஆண்டவர், தீர்மானம் பண்றேன், என்னோட வாழ்க்கை உங்களுக்கு தான் சொந்தம். ஆண்டவரே, பரிசுத்தமா நான் வாழ்வேன். ஆண்டவரே, கரங்களை பரிசுத்தமா வைத்துக் கொள்ளுவேன். நான் பிரியப்படுத்துவேன். உங்களுடைய பாதத்தை நான் வருவேன். உங்களோட இருக்க உறவை நான் காத்துக்கொள்ளுவேன். கர்த்தருடைய பிரசனத்துல நீங்க செய்ய ஆரம்பிங்க. கர்த்தர் அதை நன்மையாக மாற்றி கொடுப்பார். கர்த்தர் அந்த பிசினஸை ஆசீர்வதிப்பார். உன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் போது புதிதாக்குகிறார். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இதோ ஒருத்தங்க கேக்குறீங்க, பிரதர் மூலம் என்னோட பேச மாட்டீங்களா? இந்த காரியத்தை ஆபரேஷன் பண்ணணுமா வேண்டாமா? கர்த்தருடைய கரத்துல ஒப்புக்கொடு. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். தேங்க்யூ லார்ட். புதுப்பிக்கிறமைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, புதுப்பிக்கிறமைக்காக ஸ்தோத்திரம். அவயவங்களை புதுப்பிக்கிறீங்க, குடும்பங்களை புதுப்பிக்கிறீங்க, சரீரத்தை புதுப்பிக்கிறீங்க, வேலையை புதுப்பிக்கிறீங்க இயேசுவின் நாமத்தினாலே. இந்த வெளிப்படுத்தல் 21:5 இந்த வாக்கு தத்தத்தை இந்த ஒவ்வொரு குடும்பங்களில் பிரகடனப்படுத்தி புதிதாக்குகிற தேவனே, இவர்கள் எழும்பும் போது தீர்மானத்தோடு கூட ஒரு முடிவு எடுத்து காலடி எடுத்து வைக்கும் போது இந்த வாழ்க்கையில பெரிதான ஒரு புதுப்பித்தல் நடக்க போகிறமைக்காக ஸ்தோத்திரம். இந்த ஊழியத்திலே பெரிதான ஒரு புதுப்பித்தல் நீங்க அனுமதித்திருக்கிறமைக்காக ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. எல்லா துதிக்கான மகிமைக்கு செலுத்துகிறோம். இந்த 7ஆம் மாத வாக்கு தத்தத்தை இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து கொடுத்தமைக்காக ஸ்தோத்திரம். அது உங்களுடைய பிள்ளைகள் மேல வந்து அந்த ஆசீர்வாதம் பலிக்கிறமைக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் இந்த வாக்கு தத்தத்தை பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினால இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல, குடும்பங்கள் மேல, சொந்த பந்தங்கள் மேல, படிக்கிற பிள்ளைகள் மேல, வேலைக்கு போற பிள்ளைகள் மேல, தாய் மேல, தகப்பன் மேல, நேசிக்கிற எல்லா உறவுகள் மேல இயேசுவின் நாமத்தில் இந்த ஊழியத்தோடு சம்பந்தப்பட்டிருக்க எல்லா குடும்பங்கள், இரத்த உறவுகள் மேல பதித்து பிளஸ் பண்ணி கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர் என்று, கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையா இருக்க கடவர் என்று, கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி இன்று முதல் இந்த புதிய மாதத்துல நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லா காரியத்திலும் புதுப்பித்து அதை பல மடங்கு ஆசீர்வதித்து பழுகி பெருக பண்ணும்படியாக இயேசுவின் நாமத்தினாலே அந்த கிருபையும் சமாதானம் உங்கள் மேல் பலிப்பதாக என்று சொல்லி கர்த்தருடைய ஊழியக்காரனாக மனதார ஆசீர்வதித்து இந்த புதிய மாதம் ஜெயம் ஜெயம் புதிய காரியங்கள் நடக்கிற ஒரு மாதமாக பிரகடனப்படுத்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அக்செப்ட் பண்றவங்க எல்லாம் ஒரு ஆமென் சத்தமா நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். முதல் நீங்க பார்க்க போகிறீங்க கர்த்தர் உங்கள் பட்சத்துல செய்ய போகிற அதிசயமாக மகத்துவமாக இருக்கு. ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க நம்புகிறேன். ஆபீஷியல் நம்பர்ஸுக்கு உங்களுடைய நேற்றைய தினத்துல நடந்ததான மீட்டிங்குடைய சாட்சி
இன்றைய நாள்ல நடந்த மீட்டிங்குடைய சாட்சி ஏதாவது இருந்தா எங்களுக்கு தயவு செய்து அனுப்புங்க. தேவநாமத்தை மகிமைப்படுத்துறது உதவியாக இருக்கும். இந்த மாதத்துல நம்ம அநேக திட்டங்களை வைத்திருக்கிறோம். வருகிற நாட்கள் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுப்போம். உங்களுடைய சாட்சிகள் அனுப்புங்க, ஆபீஷியல் நம்பருக்கு தெரியப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த புதிய மாதம் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இனிதான மாதமாக இருக்க நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். God bless you. Good night. Shalom. Shalom. நம்ம எல்லாரும் வலது கை எடுத்து தலைக்கு மேல வச்சுக்குவோம். எல்லாரும் உங்களுடைய வலது கை எடுத்து தலைக்கு மேல வச்சுட்டு தோ ஸ்கிரீன்ல தெரியல ப்ரொடெக்ஷன் சேர்ந்து பாருங்க. ரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு ரத்தத்தில் மறைந்துள்ளேன், தேவ ரத்தத்தில் மறைந்துள்ளேன். சாத்தான் தீங்கு செய்ய முடியாது, எந்த தீங்கும் என்னை அணுகாது. தீங்கில்லை 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 தீங்கில்லை. சாத்தான் தீங்கு செய்ய முடியாது, எந்த தீங்கும் என்னை அணுகாது. ஜெப ஆவியால் நிறைந்துள்ளேன், தேவ ஆவியால் நிறைந்துள்ளேன், தேவ ஆவியால் நிறைந்துள்ளேன். சாத்தான் தீங்கு செய்ய முடியாது, எந்த தீங்கும் என்னை அணுகாது. சாத்தான் தீங்கு செய்ய முடியாது, எந்த தீங்கும் என்னை அணுகாது. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஸ்கிரீன்ல தெரியல இந்த ஃபைனல் பிரேயர் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் என்றென்றைக்கும் மறவாதே. Amen. Amen. God bless you all. Have a good night. God bless you and amen. God bless you.